₹350 சிசிடிவி கேமரா. இந்த மாதிரி வந்து சின்ன 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 ஸ்னோ மாதிரி டிசைனில் இருக்குது. அதை கொண்டு நீங்கள் இதை கொண்டு ஜஸ்ட் இதுக்குள்ள போட்டுவிட்டு இதை அமர்த்திங்கன்னாலே ஸ்டார்ட் ஆகிடும். நாங்கள் இப்போ எதிர்பார்க்கிற அந்த போட்டோ வேறு தானே. இது வந்து ஒரே ஸ்பீக்கராக வந்து இப்படி உங்களுக்கு பார்க்க தெரியும். நீங்கள் தேவைன்னு சொல்லிச்சுன்னா நீங்கள் ரெண்டாக பிரிச்சுக்கணும். ஃபுல்லாக இந்த சின்ன சின்ன மரங்களானே அது ஈஸியாக ஓட்டலாம் உங்களுக்கு. டோரா டோரா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பஸ்ஸோ இது வந்து சின்னாக்கள் வந்து ஃபோனுக்கு எடுத்து தொல்லை பண்ணி கொண்டு இருப்பினோம். ஃபோனுக்கு எடுத்து தொல்லை பண்ணாமல் இருக்கிறதுக்கு வந்து சின்னாக்களுக்கு அடுத்து வந்து கரண்ட்டா வேலை செய்கிறதுக்கு பல்ப் வந்து நிறைய பேர் கேட்குறீங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன் வந்து எல்லா டைம் கொஞ்சம் சார்ஜ் செய்யக்கூடிய ஃபேன் கேட்குறவன் நல்லா இருக்கும், நல்லா ரிலாக்ஸாக இருக்கும். அடுத்தது கிச்சனில் வந்து சிங்குக்குள்ள ஒரு பிரச்சனை இருக்குது. சிங்குக்குள்ள வந்து உள்ளுக்குள்ளே போய் உங்களுக்கு எல்லாம் அடைச்சி போடும். அப்படி இல்லாட்டி அதை க்ளீன் பண்ணுற யாருன்னு சொல்லி அதுக்குள்ள கை வைக்கிற யாருன்னு சொல்லி பிரச்சனை இருக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மணிக்கூடு இருக்குது. இதில் மணிக்கூடு ஒன்று இருக்குது. நீங்கள் மேசரை வச்சிங்கன்னு சொன்னால் நேரம் பார்த்து கொள்ளையிலும். அதே போல் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு டோர்ச் லைட் இருக்குது. காரணம் நீங்கள் டோர்ச்சை பார்த்து கொள்ளையிலும். அதாவது தண்ணி விடாமல் வந்து நீங்கள் மல்லி சீரகம் வந்து பவுடர் அடிக்கிறது பார்க்குறது. பொறி பவுடர் அடிக்கலாம். பொறி பவுடர் அடிக்கிறாரு பொட்டு அடிக்கிறேன்னு சொல்கிறேன். உங்களுக்கு ரோடு கடிங்கண்ணா. இதில் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ₹300. இப்போ ஆஃபரில் எங்கள்கிட்ட போய்கொண்டிருக்குது. ₹300 நல்ல பேக் வந்து தேவையான ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மொஸ்கிட்டோ ரேக்கெட்டில் வந்து எல்லாருக்கும் ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லிச்சுன்னா பேட்டரி பழுதாப்பனா தூக்கி எறிய வேண்டியிருக்கும். இதுக்கு அப்படி இல்லை. இதுக்கு வந்து 1850 பேட்டரி இதுக்கு இன்ஸ்டால் பண்ணியிருக்குது. தேவையான பேட்டரியை கலாட்டி போட்டு புது பேட்டரி மாற்றி கொண்டு போகலாம். பூச்சியில் அட்டையில் ஒன்றும் வராது, வீட்டுக்குள்ளுக்கு வராது. இந்த சிலாக்கள் பயப்படுறாங்க. அவைக்கும் நல்ல பிரியோசனமாக இருக்கும். இது வந்து இப்போ வளைஞ்ச இடங்களுக்கு விட்டு பாவிக்கிறேன்னு சொல்லிச்சுன்னா இதை தான் பாவிக்கிறேன். இதில் லோட் பண்ணி போட்டு இதை வந்து இங்கே வளைச்சு கொண்டு போய் உங்களுக்கு உள்ளுக்குள்ளே விட்டு பாவிக்கணும். மட்டும் இதை உள்ளுக்கு கொண்டு போய் இல்லாதானே. சின்னக்களுக்கான டோய் மைக்ரோஸ்கோப் இருக்குது. உள்ளுக்குள்ள வந்து உண்மையிலேயே கேமரா இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு வித்தியாசமான லைட் என்ன செய்யறதுன்னா ஆவி பிடிக்கும். இது வந்து பீசிங் அதுக்கு நெபிலைஸ் பண்ணுறதுக்கு வந்து பாவிக்கிறேன். உறவுகளை வணக்கம். நான் உங்கள் உங்கள் கேஎஸ். அங்கே நிற்கிறேன் சொன்னால் இலங்கையில் யாழ்ப்பாணத்தில் எண்ணிவில்லா நிற்கும். குறிப்பாக எண்ணிவில் பழைய தியேட்டருக்கு தானே. அதுக்கு நேராக முன்னுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் தம்ஸ் அப் ஆன்லைன் ஸ்டோர்னு சொல்லி கடை ஒன்று இருக்குது. இங்கே வந்து நாங்கள் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் சகல வகையான அந்த ஆன்லைன் கேஜெட்ஸ் ஐட்டங்கள் வித்தியாசமான புது வீட்டுக்கு பயன்படக்கூடிய சின்ன பிள்ளைகளுக்கு டாய்ஸ் ஐட்டம் அப்படி நிறைய வகையான ஆன்லைன் கேஜெட்ஸ் எல்லாமே இருக்குது. அதுவும் பசங்க எல்லாம் வித்தியாசமாக இருக்குது. எங்களுக்கு பார்க்க புதுசாக இருக்குது. இதெல்லாம் ஆன்லைனில் பார்க்குறாங்க, இங்கே இருக்கான்னு சொல்லி ஆச்சரியப்படுவீங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதை பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் கிறிஸ்மஸ் தானே. கிறிஸ்மஸுக்காண்டி பார்த்தா நிறைய வகையான புது லைட்ஸுகள் வித்தியாசமான இதெல்லாம் வச்சிருக்கலாம். இப்போ நான் உள்ளுக்க போய் என்ன வகையான பொருட்கள் இருக்குது, என்ன விலையில் கொடுக்கணும்னு சொல்லி எல்லாம் காட்டிக்கொள்கிறேன். நீங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ண வீடியோ வாங்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ வாருங்க. ஓகே வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே அண்ணா வணக்கம். எப்படி இருக்கீங்க? சும்மா இருக்கும். ஓகே உங்களோட பெயர்? என்னோட பேர் வேணுகாந்த். அடிக்கடி சொல்கிறது தான் இருந்தாலுமே ஒரு ஃபார்மாலிட்டிக்கு. ஓகேண்ணா இந்த கடை வந்து எப்போ பத்திர கை நட்டு எடுத்துருப்பீங்க? எங்களோட கடை வந்து பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா ஞாயிற்றுக்கிழமையை தவிர மற்ற எல்லா நாளையுமே திறந்திருக்கும். காலமாக 8:30 இரவு 7 மணி வரைக்கும் நாங்கள் இருப்போம். ஃபுல் டைமாக ஓப்பனில் இருப்போம். நீங்கள் எந்த நேரம் வந்து சாமான் வடிவாக பார்த்து வாங்கி கொண்டு போகலாம். மற்ற குறிப்பாக டெலிவரியுமே இருக்குது. டெலிவரியுமே இருக்குது. டெலிவரி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கா ஃபுல்லாகவே டெலிவரி இருக்குது. ஸ்ரீலங்கா ஃபுல்லாகவே ஒரே சார்ஜ் தான் பண்ணுவோம். ₹380 ஒரு பார்சலுக்கு. அது 1 கிலோவாக இருந்தாலும் சரி, 10 கிலோவாக இருந்தாலும் சரி, அதோட பெரிய ஒரு பாக்ஸாகவே இருந்தாலும் சரி, உங்களுக்கு ₹380 மட்டும் தான் சார்ஜ் பண்ணுவோம். ஸ்ரீலங்கா ஃபுல்லாக டெலிவரி இருக்குது. கேஷ் ஆன் டெலிவரி நீங்கள் பயப்பட தேவையில்லை. கேஷ் ஆன் டெலிவரி வந்து உங்களுக்கு வீட்டில் கொண்டு வந்து பொருளை கொடுக்கலையே நீங்கள் வந்து நேரடியாகவே காசு அவைகிட்ட கொடுத்து கொள்ளலாம். பேங்கில் போட வேண்டிய தேவையோ இல்லாட்டி நீங்கள் இன்னொரு ஆள்கிட்ட கொடுக்க வேண்டிய தேவையோ இல்லை. நேரடியாக சாமான் விரைக்கிலேயே நீங்கள் காசை கொடுத்து வாங்கிக்கொள்ளலாம். ஸ்ரீலங்கா முழுக்க அனுப்பிக்கொள்வோம். கிட்டத்தட்ட ஒரு 3 to 4 நாளைக்குள்ளே உங்களுக்கு பொருள் வந்து கிடைக்குது. ஓகே மற்றது வந்து இங்கே புதுசாக வித்தியாசம் ஒவ்வொரு நாளும் வந்து வந்துருக்கோம். அதெல்லாம் வந்து நாங்கள் எடுக்கிற டைமில் என்னென்ன இருக்கோ காட்டும். அதை தவிர உங்களுக்கு புதுசாக என்னென்ன கேஜெட்ஸ் இருக்குன்னு சொல்லி பார்க்கணும் சொன்னால் இவன் டிக்டாக் பேஜ் இருக்குன்னு டிக்டாக் பேஜ் இருக்குது. மற்றது ஃபேஸ்புக்லேயும் டெய்லி அப்டேட் பண்ணி கொண்டிருப்போம். தம்ஸ் அப் ஸ்டோர்னு சொல்லி டிஸ்கிரிப்ஷனில் கொடுப்பாருன்னா நீங்கள் அதன்படி பார்த்தும் எடுத்துக்கொள்ளலாம். ஓகே இப்போ நாங்கள் பார்ப்போம். ப்ராடக்ட்டை பார்ப்போம். ஓகே இன்றைக்கி நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் கிளீனிங் கன். இந்த மாதிரி தான் ஒரு பாக்ஸில் கிடைக்கும் எங்களுக்கு. கிளீனிங் பன் வந்து என்னது பாவிக்கணும்னு சொல்லிச்சுன்னா உங்களோட மோட்டர் பைக் சரி, வாகனம் சரி, 3 வீல் சரி, அதில் வந்து வாஷ் பண்ணி கொடுறதுக்கு இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் ஒன்றுலாம் கிடைக்கும் உங்களுக்கு. இதுக்குள்ள வர சர்வீஸுக்கு நீங்கள் வீட்லேயே சர்வீஸ் பண்ணி கொள்ளலாம். இது வந்து ஒரு சார்ஜர் அடாப்டர் ஒன்று கிடைக்கும். இதுக்கு சார்ஜ் பண்ணி கொடுறதுக்கு, உங்களோட பேட்டரியை சார்ஜ் பண்ணி கொடுறதுக்கு. இது ரீசார்ஜபிளில் வேலை செய்யுதுன்றதால வந்து இதுக்கு ஒரு ரீசார்ஜபிள் பேட்டரி இருக்கும். இந்த பேட்டரியை நீங்கள் சார்ஜ் பண்ணி கொள்ளலாம்.
இதை கொண்டு போய் வந்து உங்களோட கரண்டில் நீங்கள் வளமையாக போகிற மாதிரி சார்ஜ் பண்ணலாம். இதில் வந்து ஒரு சார்ஜ் ஆகியில் ரெட் கலர் லைட் ஒன்று தெரியும். சார்ஜ் ஃபுல் ஆகிட்டா வந்து உங்களுக்கு க்ரீன் கலருக்கு இது மாறும் வரைக்கும் போடுங்க. ஒரு 3 மணி நேரம் போட்டிங்கன்னா ஃபுல் சார்ஜ் ஆகிடும். அதுக்கு பிறகு நீங்கள் இதை கலட்டிட்டு உங்களோட மெஷினில் வந்து இதை போட்டு பாவிக்கலாம். மெஷினில் இந்த மாதிரி தான் போடுறது. இதில் வச்சுட்டு கொழி விட்டிங்கன்னா சரி லோட் ஆகிடும். அதுக்கு பிறகு நீங்கள் இதை பாவிக்க ரெடியாக இருக்குது. மிஷின் என்னென்று ஃபிக்ஸ் பண்ணுறேன்னு சொல்லி ஷோர்ட்டாக சொல்கிறேன், படிவாக பார்த்துக்கொள்ளுங்க. பேட்டரியை ரிமூவ் பண்ணுறேன்னு சொல்லிச்சுன்னா இதை அமர்த்தி கொண்டு பேட்டரியை நீங்கள் இழுத்தீங்கன்னு சொன்னால் கலரும். பேட்டரியை ரிமூவ் பண்ணி கொள்ளலாம். இது வந்து கட்டாயம் கூட டப்பில் தான் போட்டோன்னு இல்லை. நீங்கள் ஒரு வாளி தண்ணி இருந்தாலோ இல்லை அது ஒரு ஆற்றுலையோ நீங்கள் கொண்டு இதை போட்டுட்டு கூட நீங்கள் இதை அடித்து கொள்ளலாம். இதுக்கு ஒரு ப்ரெஷரான ஒரு தண்ணி வரணும்னு சொல்லி இந்த விதி அவசியமும் இல்லை. நீங்கள் நார்மலாக ஓடுற தண்ணிலையோ பக்கெட் போட்டர்லையோ போட்டு கூட நீங்கள் இதை வந்து யூஸ் பண்ணிக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அமர்த்தி கொண்டு இதை உள்ளுக்கு வச்சு போட்டு விட்டிங்கன்னு சொல்லிச்சுன்னா அதுவும் லோட் ஆகிடும். அதுக்கு பிறகு பேட்டரியை லோட் பண்ணணும்னு சொல்லிச்சுன்னா ரெடி பாவிக்கிறதுக்கு. இது சிங்கிள் பேட்டரி தான் பெறும். உங்களுக்கு ஒரு பேட்டரி எக்ஸ்ட்ரா பேட்டரியும் எடுத்துக்கொள்ளலாம். இது இந்த பேட்டரியோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா தனியாக எடுக்கிறேன்டா 1200 ஓகே. ஃபுல்லாக என்ன ப்ரைஸ் என்ன? செட்டாக இப்படியே வந்து 5000 ரூபாய்க்கு இந்த பாக்ஸோட இப்படி உங்களுக்கு கிடைக்கும். இப்படியே கொண்டு தெரியலாம், காரக்கே வைக்கலாம், ஈஸியாக வந்து நீங்கள் கொண்டு போகலாம். பக்குவமாக வச்சு கொடுத்து ஒரு நல்ல ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸ் ஒன்றும் கிடைக்கும். வாங்க இது எப்படின்னு சொல்லி நாங்கள் செக் பண்ணி பார்ப்போம். நிறைய கலவாத பைக் கொண்டு இருக்குது. ஓகே. இந்த மாதிரி தான் பக்கெட்டில் தண்ணி எடுத்து வச்சுக்கிறோம். இந்த கொண்டே நீங்கள் இதை கொண்டே ஜஸ்ட் இதுக்குள்ள போட்டுவிட்டு இதை அமர்த்திங்கன்னாலே ஸ்டார்ட் ஆகிடும் மோட்டார். ஆமாம், அந்த ஃபோர்ஸாக வருதுன்னு. ஆமாம், இது பார்த்தீங்கன்னா கனாலம் கலவாத பைக்குன்றதால இதில் நிறைய ஊற்றி எல்லாமே இருக்குது. இதில் கழுவுறத பாருங்க. நாங்கள் இப்போ எதிர்பார்க்கல அந்த ஃபோர்ஸாக வருது தானே. அது வாடகை கொடுப்பீங்களா? வாடகை கொடுக்க மாட்டோம், விலைக்கு தான் பண்ணணும். இந்த செயினுக்கு கொஞ்சம் அதுக்குள்ளே அதுக்கு கொஞ்சம் இதாக இருக்கா? அப்படி சரி, தான் வேலை. அதை விட பார்த்தீங்கன்னா உயரமாக இது நீங்கள் தேவையான இப்போ மரங்களும் கூட தென்னை மரங்களுக்கு ஏதாவது மருந்து விசிறணுமென்றாலும் பாவிக்கலாம். உயரத்தை பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா இந்த உயரத்துக்கு உங்களுக்கு அடித்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ஒரு பாக்கு மரம் தான் அடித்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த வந்து போகும்போது ஒரு மரத்தின் உயரத்துக்கு இந்த சின்ன பாக்கு மரம் உண்டு, அதில் உயரத்துக்கு உங்களுக்கு இந்த ப்ரெஷர் வந்து போகும். படம் கிடைக்க மழை துளிக்கு நினைவு டிக்டாக் எடுக்கிறாங்களெல்லாம் அப்படியே வரைக்கும் குளிக்காத நிற்கிறா அடிச்சுட்டு வரணுங்க. பைக் கழிய முடிஞ்சது. அடுத்து என்ன? அடுத்தது பார்த்தீங்கன்னா மழை காலங்கள் மற்றது உங்களோட வீட்டு வளவில் இருக்கிற புல்லுகளை வந்து வெட்டுறதுக்குரிய மிஷின் உண்டு. இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களோட புல் வெட்டுற மிஷின் உண்டு. இது இப்படி ஒரு பாக்ஸ்லாம் கிடைக்கும். ஓகே. பாக்ஸு புல்லுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தானே இருக்கும். இதுக்கும் அதே போல் ஒரு பேட்டரி தான், சேம் பேட்டரி. அதுக்கு பாவிக்கிற பேட்டரியை நீங்கள் இதுக்கு மாற்றியும் பாவிச்சு கொள்ளலாம். ஒரே வேண்டி வச்சுருந்தீங்கன்னு சொன்னால் அதே போல் ஒரு சார்ஜர் கிடைக்கும். அதுக்குரிய புல் வெட்டுற பிளேட் கிடைக்கும். அதே போல் கொஞ்சம் தடிப்பமான கொப்புகள் மரங்கள் அந்த சின்ன சின்ன பத்தை மாதிரி இருக்கும், அது வெட்டுறதுக்குரிய பிளேட் கிடைக்கும். மற்றது ஹேண்டில், அதை விட வந்து செயின்ஸோ அதை பூட்டுறதுக்குரிய சாவிகள், மற்றது வந்து அதுக்குரிய கார்டு, புல் உங்களுக்கு அடிக்காமல் இருக்கிறது வர கார்டு எல்லாம் வரும். குயிக்காக ஃபிக்ஸ் பண்ணி காட்டுற இதே இருக்கா பாருங்க. இதில் இருக்கிற ஸ்க்ரூவாக காட்டிட்டு ஃபஸ்ட்டாக வந்து கார்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கொள்வோம். கார்டு இந்த மாதிரி தானே இருக்கும். இதில் போட்டு இதுக்கு நேரம் வச்சுட்டு இதில் இருக்கிற நட்டு இந்த பேக்கெட்டுக்கு இருக்கும். இந்த நட்டை எடுத்து பூட்டி சரி. இந்த மாதிரி இந்த சாவியும் இதுக்குள்ளே கிடைக்கும் உங்களுக்கு. ஓகே. ஸோ ஈஸியாக பூட்டி கொள்ளலாம். எல்லா டூலுமே வேறு தான் தெரியாது. ஆமாம், இதில் முடி வெட்டலாமண்ணா? முடி வெட்டையில புல்லுமே கிடக்கிற முடி புல்லு. ஓ, அப்படி ஒரு ஆளுக்கு இருக்கீங்க. ஒரு வீடியோவில் காட்டாமல் சஸ்பென்ஸ் அதில் ஆள் எப்படி யோசிக்க போயிடும். தெரியும் புல்லு மாதிரி முடி இருக்க மாட்டா. ஓகே. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இந்த நொம்ப வைப்போம். அதுக்கு பிறகு வந்து புல்லு தனுப்பை வட்டி நாங்கள் செக் பண்ண போகிறோம். ஸோ நாங்கள் புல்லு வெட்டுறதுக்குரிய பிளேடை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கொள்வோம். எத்தனை பிளேட் வரும்ண்ணா? 2 பிளேட் வரும். எக்ஸ்ட்ரா ஒன்றை நான் வச்சுட்டு ஒன்றை மட்டும் ஃபிக்ஸ் பண்ணுறேன். பிளேட் சரியான இடத்துல வச்சு போட்டு அதுக்குரிய வசரையும் வச்சு அதுக்கு மேலே வர நட்டையும் வச்சு சாவியாலேயே டைட்டாக பிடிக்கணும். சாவியாக போட்டுங்க, என்ன ராபத்தாக சாவியாக போட்டுனா தான் உங்களுக்கு வந்து நல்ல டைட்டுக்கு வருவேன். சரி, பூட்டி முடிஞ்சது. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா சொன்னால் இதில் ஒரு பட்டன் ஒன்று இருக்கும். இதை அமர்த்தி கொண்டு இந்த ஆங்கில தேவையான அளவுக்கு மாற்றலாம். நீங்கள் இந்த ஆங்கில மாற்றிக்கொள்வோம். அது பிறகு பார்த்தீங்கன்னா இதில் ஒரு லிவர் ஒன்று இருக்குது. இந்த லிவரில் சாதம் அமர்த்திங்கன்னு சொன்னால் தேவையான நீளத்தை மாற்றிக்கொள்ளலாம். எவ்வளோ ஹைட் பண்ணலாம், இதை இவ்வளோத்துக்கு நிறுத்திக்கொள்ளலாம். நிறுத்திக்கொள்ளலாம் உங்களுக்கு வடிவா ஒரு பெரிய ஆளுக்கு நெட்டபடி மாதிரி இருக்கும். அதுக்கு பிறகு வந்து சிம்பிளாக நீங்கள் ஹேண்டில் வந்து இருக்கும். ஹேண்டில் இதில் பூட்டிக்கொள்ளலாம். ஹேண்டில் தேவையான போட்டலாம். ஹேண்டில் தேவையான பூட்டிக்கொள்ளலாம். தேவையில்லாத கள் இல்லாமலும் பாவிக்கலாம். நீங்கள் இது சும்மா ஈஸியாக நீங்கள் இதில் வச்சு போட்டு இந்த நட்டை போடுறது மட்டும்தான், வேறு ஒன்றும் இல்லை. அடுத்து வந்து பேட்டரியை லோட் பண்ணுறது. பேட்டரியும் வந்து வளமையாக அந்த மிஷின் மாதிரி தான் இந்த இடத்துல இருக்கும். இப்படியே வச்சு போட்டு உள்ளுக்கு தள்ளி விட்டிக்கணுண்டா போய் லொக் ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக. கலட்டுறேன்டா இதை இந்த ரெட் கலர் இதை அமர்த்தி கொண்டு இழுத்தா வரும் வெளியில். இதை போட்டுட்டு வந்து லோட் பண்ணி விட்டா சரி. இப்போ மிஷின் வந்து ரெடி ஆகிட்டுது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் சுத்த வலிக்கிறது. நாங்கள் வந்து ஒரு கொஞ்சம் புள்ளி கடமா பார்த்து வெட்டி பார்ப்போம் இந்த மாதிரி இருக்குது.
இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் புள்ளி இருக்கிற இடங்களில் பாவிக்க போகிறோம். எல்லாம் வெட்டி தள்ளு தானே. ஆ புல்லண்டில் இந்த சின்ன சின்ன மரங்கள் என்ன இது ஈஸியாக வெட்டலாம் உங்களுக்கு. ஆனால் அடுத்த வீடு எடுக்க எங்கே விட பக்கம் எடுப்பாங்க. கொஞ்சம் புல்லும் பட்டின மாதிரி இருக்கு. என்ன விலை என்ன இந்த மாதிரி ஈஸியாக வந்து வெட்டி கொள்ளலாம். இந்த ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 6500 ரூபா. இதுவும் வந்து உங்களுக்கு சிங்கிள் பேட்டரியோட கிடைக்கும். நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா பேட்டரி எடுக்கணும்னு சொல்லிச்சுன்னா 1200 ரூபா பே பண்ணி எக்ஸ்ட்ரா பேட்டரியும் எடுத்துக்கொள்ளலாம். நல்லோட ப்ராடக்ட் வந்து தேவையான ட்ரை பண்ணி பாருங்க. வாரண்டின்னு வாரையில் செக்கிங் வாரண்டி நாங்கள் கொடுக்குறாங்க. 1 மந்த்துக்கு பார்ப்போம். இது எல்லா ப்ராடக்ட்டுமே நாங்கள் கொடுப்போம். அதே போல் இதுக்கு வந்து செக்கிங் வாரண்டி இருக்குது. உங்களுக்கு 1 மாதத்துக்கு இது பழுதுன்னு சொல்லிச்சுன்னா நீங்கள் தாராளமாக வந்து மாற்றிக்கொள்ளலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட வீட்டில் மரங்கள் அல்லது கதியால் அல்லது தடி மாதிரி சாமான்கள் வெட்டுறதுக்கு வந்து ஒரு மிஷின் இருக்குது. இது வந்து ஒரு சின்ன செயின் ஷோ உண்டு. இந்த செயின் ஷோ வந்து பாருங்க எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இது வந்து பாக்ஸை திறந்தோம்னா இந்த மாதிரி தானே இருக்கும். இதுக்கு வந்து செயின் ஒரு பேக்கெட்டில் கிடைக்கும். அதே போல் வந்து பேட்டரி கிடைக்கும். உங்களுக்கு புல் வெட்டுற மிஷின் எல்லாத்துக்கும் சேம் பேட்டரி தான். நீங்கள் மாற்றியும் பாவிச்சு கொள்ளலாம். அதே போல் அதுக்குரிய ஃபிக்ஸ் பண்ணுற பிளேட், அதே போல் அதுக்குரிய மிஷின், மற்றது வந்து உங்களுக்கு ஒரு கூட்டுறதுக்கு ஒரு சின்ன ஸ்க்ரூ டிரைவர், அதே போல் ஒரு சார்ஜர். இது வந்து எங்களுக்கு பூட்டி காட்டுறதுக்கு இருட்டாக வரதால டைம் இல்லை. ஸோ நாங்கள் ஏற்கனவே வந்து கடையில் சாம்பிளுக்கு பூட்டி வச்சுருக்கிறோம். இந்த மிஷினை வந்து யூஸ் பண்ணி காட்ட போகிறோம். சேம் மிஷின் தான். உங்களுக்கு என்ன மாதிரி எஃபோர்ட்லெஸ்ஸாக வேலை செய்யணும்னு சொல்லி பாருங்க. பட் நீங்கள் தேவையான சொன்னால் நீங்கள் வரைக்கும் நீங்கள் பூட்டி கொடுப்பீங்க. நாங்கள் இங்கே எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி தரோம். நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணபடியே கொண்டு போயிடும். மிஷினை வந்து என்ன மாதிரி வேலை செய்யணும்னு சொல்லி பார்ப்போம். இதெல்லாம் மட்டும் பண்ணா? ஆமாம். பக்கத்து வீட்டுக்கு சண்டை வர மாட்டோமா? இல்லை இல்லை விட்டா எப்படி விட்டா மரம் இல்லை கதியால் விட கையில் பார்த்தீங்கன்னா தெரியும் என்ன மாதிரி ஒரு இதோட வட்டிக்கிறான். மற்றது வந்து பர்த்டேக்கு வந்து குயிக்காக வட்டி இல்லாமல் அதே மாதிரி ஃபினிஷிங்கும் வந்து ஸ்மூத்தாக இருக்கும். உங்களுக்கு அந்த கத்தி காயங்கள் அடையாளங்கள் மரங்களில் வந்து அதுவும் பெறாது. கொப்போவில் நீங்கள் வட்டிக்கு ஸ்மூத்தாக இருக்கும். இதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இதில் அகலமான ஒரு இதை விட மொத்தமானதுகளும் கொஞ்சம் மொத்தமானதுகளும் நீங்கள் வட்டி கொள்ளலாம். உங்களுக்கு ஒரு பெரிய யோசனை இருக்கும்னு நினைக்கிறேன். கதியால் ஆடுது சேர்ந்து கதியால் ஆடுது. வட்டி காடு அண்ணா வட்டி காடு இல்லை வேணாம் வேணாம். வட்டி காடு தெரியாது. இது சின்ன சின்ன கொப்புகள், சின்ன சின்ன தடிகளும் இந்த மாதிரி வெட்டலாம். மற்றது மொத்தமான தடிகளும் தேவைன்னு சொல்லிச்சுன்னா நீங்கள் வட்டி கொள்ளலாம். இந்த மாதிரி தான் இருக்குது மிஷின். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 6500 ரூபா வித் சிங்கிள் பேட்டரி. டபுள் பேட்டரி தேவைன்னு சொல்லிச்சுன்னா 1200 ரூபா எக்ஸ்ட்ரா பே பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரத்துக்கு காணும். உங்களுக்கு 2 பேட்டரி எடுத்து வச்சுக்கணும்னு சொல்லிச்சுன்னா மாறி சார்ஜர் போட்டு பாவிக்க உங்களுக்கு தொடர்ந்து கன்வியூஸாக பாவிச்சு கொண்டு இருக்கக்கூடிய மாதிரி இருக்குது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நெயில் கன். நெயில் கன் வந்து வீட்டில் ஆணி அடிக்கிற ஒரு பிரச்சனை ஒன்று இருக்கும். கஷ்டப்படுவீங்க. அதுக்காண்டி ஆணி அடிக்கிறது ஒரு படத்தை கொள்வதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு சொல்லி தெரியும். அது லேசில் வராது. அதுக்குரிய நெயில் கன் ஒன்று தான் இது. இது வந்து வேலிகள் அடைக்கிறதா இருக்கட்டும் அந்த மாதிரி இதுகளுக்கும் பயன்படுத்தலாம். தகரம் அடைக்கிறனாலும் பாவிக்கலாம். இது வந்து கான்கிரீட் தூண் மற்றது இரும்பான மொத்தமான இரும்பில் கூட இது ஏறக்கூடிய ஒரு பலமான ஒன்று தான். இது வாங்குவோம் என்ன மாதிரி சொல்லி டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். இந்த மாதிரி தான் ஒரு கன் கிடைக்கும். இதோட வந்து உங்களுக்கு சாம்பிளுக்கு வந்து ஒரு 10 நெயில்ஸ் கிடைக்கும். நெயில் கன் சொன்னால் கண்ணு வச்சுருவாங்க. இது வந்து நெயில்ஸ். ஸோ இது கன் நெயில் கன். இது வந்து நெயில் கன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் இதில் வந்து நெயில்ஸை போட்டுட்டு வந்து சிவரில் வந்து எப்படி அமர்த்தினீங்கன்னு சொல்லிச்சுன்னா உங்களுக்கு சிவரில் வந்து கான்கிரீட் சிவரில் வந்து ஈஸியாக வந்து வரும். அதே மாதிரி இரும்பு பட்டங்கள்லேயும் வந்து நீங்கள் அதை அடித்து பாவிக்கலாம். இப்போ எங்களுக்கு வந்து இவங்களுக்கு அதில் அடிச்சு காட்டுவேன். தனியாக இல்லாமங்கிட்ட இந்த மாதிரி வந்து எக்ஸ்ட்ராவும் எங்கள்கிட்ட இருக்கும். இதில் வாரது ஒன்று வந்து 16 ரூபா படி நாங்கள் கொடுப்போம். இது எக்ஸ்ட்ராவும் எங்கள்கிட்ட இருக்குது, எடுத்துக்கொள்ளலாம். அடுத்த இவர்கிட்ட கொடுப்போம். அடிக்கவாண்ணா இந்த இதை கலட்டுறது என்னன்னு பார்த்தா திருப்பி இந்த இதில் மாட்டி போட்டு இப்படி இழுத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா கலண்டு வரும். திருப்பி எடுக்கல நல்ல இது ஸ்பொட்டாக அறியும் உங்களுக்கு. திருப்பி அமர்த்தி விட்டீங்கன்னா வந்துடும். ரைட். மேனுவலாக நெயில் போட்டு அடிக்கிறேன். இதுல வந்து கான்கிரீட்ல அடிச்சாங்க. இந்த பாருங்க எப்படி எவ்வளவு கேரி இருக்குன்னு சொல்லி இது இரும்பு பட்டத்துல அடிக்கலாம். இரும்பு பட்டத்திலேயே அடிச்சு கொள்ளலாம். ஓகே. இந்த பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1850 ரூபா. தேவையான ட்ரைவ் பண்ணி பாருங்க. ஆணி அடிக்கிறதுக்கு கூட தேவை இருக்கிறாங்க இப்படி ஒன்று ட்ரைவ் பண்ணி பாருங்க.
மற்றது இன்னொரு விஷயம் என்ன கேட்டால் நான் காட்டுற டூல்ஸ் எல்லாமே வந்து இண்டஸ்ட்ரியல் பர்பஸான டூல்ஸ் இல்லை, அதாவது வீட்டு பாவனைக்குரிய பொருட்கள். நீங்கள் இதை வந்து ஒரு இண்டஸ்ட்ரியல் டூலாக நீங்கள் கருதி கொண்டு நீங்கள் அதை வச்சு கொண்டு ஒரு தொழில் கொண்டு போகலாமண்டோ அல்லது நீங்கள் ஒரு பெரிய ஒரு இண்டஸ்ட்ரியல் வேலைக்கு பாவிக்கலாமண்டோ எதிர்பார்க்க போனால் இது நான் காட்டுற பொருட்கள் எல்லாமே வீட்டு பாவனைக்குரிய பொருட்கள். அதாவது நீங்கள் வீட்டில் உங்களோட வேலையை இலகுவாக்குறதுக்குரிய சாஃப்டான சாமான்கள் தான். இது நீங்கள் ஒரு ஹெவியான ஒரு பாவனைக்கு நீங்கள் ஒரு பெரிய ஒரு தொழிலுக்கு இதை எடுத்துக்கொண்டு போக வேண்டாம். வீட்டு பாவனைக்கு உங்களுக்கு தேவைன்னு சொல்லிச்சுன்னா நல்ல வடிவாக பாவிச்சுக்கணுங்க, வீட்டில் பாவிக்கிறதுக்கு நல்ல சிறப்பாக இருக்கும். ஓகே செஞ்சு இப்படி கொண்டு போகலாம். ஹாப்பி கிறிஸ்மஸ். கிறிஸ்மஸ் சாமான் தான் முதல்ல பார்க்க போகிறோம். இது கிறிஸ்மஸ் சீசன்றதால கிறிஸ்மஸ் சாமான்கள் பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 அடியில் வர சின்ன ட்ரீ உண்டு, டேபிளில் வைக்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இதுன்ற ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 650 ரூபா. அடுத்ததுனா பெரிய சைஸ் ட்ரீ ஒன்று இருக்குது. இதுன்ற உயரம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட என்ன அளவுக்கு இருக்கும், கிட்டத்தட்ட 5 அடிக்குள்ள உங்களுக்கு வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா 4000 ரூபா. கிறிஸ்மஸுக்கு பாவிக்கிற டெக்கரேஷன் லைட் பண்ணி இந்த மாதிரி பாக்ஸில் அடைக்கும். உங்களுக்கு இதில் வந்து உங்களுக்கு 100 லைட்ஸ் வரும் உங்களுக்கு. அதே நேரத்தில் வந்து கண்ட்ரோலரும் இருக்குது, கண்ட்ரோலரில் நீங்கள் மாற்றிக்கொள்ளலாம். இதை போட்டு பார்ப்போம். இந்த மாதிரி வரும். இது வந்து போம் லைட். இந்த தேவையான டிசைன்கள் இதில் அமர்த்தி மாற்றிக்கொள்ளலும். அது வந்து பார்த்திங்கன்னா மல்டி கலர் லைட்டும் இதே மாதிரி கண்ட்ரோல் பாக்ஸோட வரும். தேவையான கலர் மாற்றிக்கொள்ளலாம். இந்த கிறிஸ்மஸ் லைட்டின் ப்ரைஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் 280 ரூபா. 280 ரூபா எல்லாம் விலை தான். கிறிஸ்மஸ் லைட் வந்து இப்போதைக்கு எங்கள்கிட்ட வந்து மல்டி கலரும் கோல்டு கலரும் இருக்குது. ரெண்டு வந்து 280 ரூபா எடுத்துக்கொள்ளலாம். அடுத்த ட்ரெயின் ட்ராப் பல்புன்னு சொல்கிறது. இது வந்து தேவையான நீங்கள் கனெக்ட் பண்ணி அங்காலையும் கொண்டு போகையிலும். மற்றது இந்த மாதிரி வரும். இதை ஃபோட்டோ காட்டுறது இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி வரும். இதில் விழுகிற மாதிரி மழை பெய்கிற மாதிரி இருக்கும். இதில் ஒயிட்டும் இருக்குது, ஓம் ஒயிட்டும் இருக்குது, அதேமாதிரி மல்டி கலரும் இருக்குது. இது என்ன விலை என்ன? இந்த ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1450 ரூபா. 450. ஓகே. அடுத்து ஹார்ட். இது என்ன ஹார்ட் மாதிரி வர லைட் இருக்குது. இது வந்து ஒரு நீளமான கோரையாக வரும். உங்களுக்கு நீளமான ஒரு இதாக வந்து இதில் ஒவ்வொன்றா கீழே இறங்கும். இதில் வந்து நீங்கள் 2 லைட் கனெக்ட் பண்ணுறதுக்கு கனெக்டரும் இதில் கிடைக்கும். உங்களுக்கு அடுத்த லைட்டை கனெக்ட் பண்ணுறேன்னு சொன்னால் ஈஸியாக நீங்கள் இதில் கனெக்ட் பண்ணி கொள்ளலாம். இதெல்லாம் கிறிஸ்மஸ் லைட் தான். இதில் ப்ரைஸ் வந்து பார்த்தா 2150 ரூபா. 250. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து சின்ன ஸ்னோ மாதிரி டிசைனில் இருக்குது. இந்த மாதிரி இதெல்லாம் வந்து நாங்கள் கட்டாக காட்டுறோம். நீங்கள் இழுத்தீங்கன்னு சொன்னால் நீளமான ஒரு கயிறு மாதிரி நீளமாக வரும். உங்களுக்கு நீளமாக வந்து அதில் ஒரு கேர்டன் மாதிரி உங்களுக்கு செட்டபிளான இது வரும். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா 2150 ரூபா. 250. அடுத்து இந்த மாதிரி இருக்குது. இதுவும் அதிக ப்ரைஸ் தான், 2150 ரூபா. இந்த மாதிரி டிசைன் வரும். இது வந்து ப்ரொஜெக்ஷன் லைட்டுன்னு சொல்கிறது. நீங்கள் டார்க் டைமில் போட்டு விடலாம். இந்த மாதிரி தானே இந்த ப்ரொஜெக்ஷன் இருக்குது உங்களுக்கு. இதை தான் போட்டு இதுன்றோம். இது நேரடியாகவே நீங்கள் அப்படியே கொண்டே கூட ப்ளக் பண்ணி சொன்னால் வேலை செய்யும். இந்த ப்ரைஸும் 2150 ரூபா. 250. இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் போல் லைட். இதுவும் அதே ப்ரைஸ் தான், 2150 ரூபா. இது வந்து பார்த்தீங்கன்னா லேசர் லைட்டுன்னு சொல்கிறது. இந்த மாதிரி வந்து நீங்கள் வெளியில் அவுட்டோருக்கும் பாவிக்கலாம், இன்டோருக்கும் பாவிக்கலாம். லேசரில் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்பொட்டாக வளர்ந்து கொண்டு இருக்கும், நல்ல துல்லியமாக இருக்கும், தூர இடங்களுக்கும் வந்து போய் சேரும். லேசர் லைட் ஒரே கலர் மட்டுமா வரும்? இது வந்து க்ரீன் மட்டும்தான் வரும். இதில் வந்து வேறு மல்டியும் இருக்குது. எங்கள்கிட்ட இந்த மாதிரி வந்து ஸ்டாக்கில் வந்து க்ரீன் தான் வந்துருக்குது. இதில் ப்ரைஸ் வந்து 2550 ரூபா. இது வந்து பார்த்தீங்கன்னா சின்ன நைட் லேம்ப் மாடல் உண்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிச்சுன்னா இந்த மாதிரி யூஎஸ்பியில் கொழுவினா வேலை செய்யும். அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் இன்னொரு ஃபெசிலிட்டி இருக்குது, ஸ்பீக்கர். இதில் ப்ளூடூத் ஸ்பீக்கர் இருக்குது. இதை டிரெக்டாக சார்ஜ் பண்ணி பாவிக்கிறதில்ல, டிரெக்டாக பவரை கொடுத்து பாவிக்கிறது. ஸோ வேணா ப்ளூடூத்தில் நீங்கள் பாட்டும் போடலாம். இதில் நித்திரவுலேயே ஒரு நல்ல ஒரு மியூசிக்கை போட்டுட்டு நீங்கள் நித்திரவில் வந்து சின்ன பிள்ளை விரும்பினீங்கனாலும் பெரியாக்கள் விரும்பினாலும் இதில் சின்ன ஒரு அளவான மியூசிக் கொண்டு போட்டுட்டு இரவில் இந்த நட்சத்திரங்கள் மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு நைட் லேம்ப் மாதிரி ஒன்று யூஸ் பண்ணுறது நல்லா இருக்கும். 1450 ரூபா இதில் ப்ரைஸ். அடுத்தது பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸுக்கு வைக்கிற பாலன் குடில் இந்த மாதிரி வரும். வைக்கோலில் செஞ்சுருக்கும். அதே மாதிரி மரத்தில் பூட் ஃபினிஷிங்கில் இருக்கும். தேவையானகள் வீட்டுக்கு வச்சு பாருங்க. 1800 ரூபா. இது ஒரு சைஸ் தான் இருக்கா? இதில் வந்து 3 சைஸ் இருக்குது. 1800, 1500, அதை விட 1300. இதை விட கொஞ்சம் சின்ன சைஸாகவும் வரும், டிசைனும் மாறும். இதான் இருக்கிறதுக்கே கொஞ்சம் பெரிய சைஸ் வந்து 1800 ரூபா. அடுத்ததில் பார்த்தீங்கன்னா பாலன் செட் இருக்குது. பாலன் செட் இந்த மாதிரி தான் வரும் உங்களுக்கு. சின்ன இந்த மாதிரி உங்களுக்கு உருவாங்க கிடைக்கும். இந்த பாலன் செட் விலை வந்து பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா சின்ன சைஸ் இருக்குது 3350. அடுத்தது மீடியம் சைஸ் இருக்குது 6100. அதை விட லார்ஜ் சைஸ் இருக்குது, அது வந்து 7000 ரூபா. தேவையான சைஸ் வந்து நீங்கள் பார்த்து எடுத்துக்கொள்ளலாம். எல்லாமே உங்களுக்கு சேஃபான ஒரு பாக்ஸில் வரும். டெலிவரி தேவையானாலும் உங்களுக்கு அனுப்பி தருவோம். ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸுக்கு பாவிக்கிற இந்த டெக்கரேஷன் இது வந்து 120 ரூபா ஒரு பீஸ். எங்கள்கிட்ட இப்போதைக்கு வந்து 2 கலர் தான் இருக்குது. தேவையான ட்ரை பண்ணி பாருங்க. 120 ரூபா அப்படி வரும் உண்டு. அடுத்தது கிறிஸ்மஸுக்கு பாவிக்கிற டெக்கரேஷன் ஐட்டம். உங்களோட ட்ரீயை வந்து டெக்கரேட் பண்ணுறதுக்கு பாவிக்கிற ஐட்டங்கள் 320 ரூபா, 240 ரூபா, 460 ரூபா, 400 ரூபா, 340 ரூபா, 250 ரூபா,
இது வந்து மிக்ஸ் ஆகினதான் உங்களுக்கு வரும், ஒரே டிசைன் கிடைக்காது, வேறு ஒரு டிசைனில் இருக்குது. இதில் வந்து தேவையான எடுத்துக்கலாம். இந்த ப்ரைஸ் வந்து 680 ரூபா. அடுத்தது பார்த்தீங்கன்னா 340 ரூபா. அடுத்தது பார்த்தீங்கன்னா 400 ரூபா, 290 ரூபா, 680 ரூபா. இவ்வளோ வெளியே ஒருத்தர் இன்னும் கிடக்குறாங்க. ஓ இதை தவிர இந்த பார்த்தீங்கன்னா வீடியோ காட்டுங்க, இந்த பாருங்க இதெல்லாம் ஃபுல்லாகவே கிறிஸ்மஸ் சாமான்லாம் வச்சுக்கிறோம். தேவையானங்கள் வந்து எடுத்துக்கொண்டு போகலாம். சரி இவ்வளோ நம்ம பார்த்தீங்கன்னு சொன்னால் கிறிஸ்மஸ் சாமான் பார்த்துனாங்க. அடுத்தது முக்கியமான விதமான வீட்டுக்கு தேவையான பொருட்கள், காருக்குரிய பொருட்கள், சின்ன பிள்ளைகளுக்குரிய பொருட்கள், அப்படி வித்தியாசமாக இருக்கும். பார்க்குறாங்களுக்கும் வித்தியாசமாக இருக்கும். முதல்ல இது பார்ப்போம்ண்ணா. இது வந்து டம்மி சிசிடிவி கேமரா. டம்மி. இது வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரியில் வேலை செய்யும். இது வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரியா? பேட்டரியில் வேலை செய்யும். இந்த மாதிரி உங்களுக்கு இல்லை, ரெட் கலர் லைட் ஒன்று எரிஞ்சு கொண்டிருக்கு. ஒன்றும் செய்யல. ஒன்றும் செய்யுது. நீங்கள் இப்படி ஒரு டபுள் டேப் ஸ்டிக்கரை போட்டு ஒட்டி விட்டீங்கன்னா சரி, கேமரா மாதிரியே அப்படியே இருக்கும். நைட்டில் உங்களுக்கு லைட்டு மெரிஞ்சோன்னு இருக்கும். அதால் பார்க்குறது கேமரா என்ன எத்தனை சார்? 850 ரூபா. ஈஸியாக நீங்கள் ஒரு சின்ன ஒரு செக்யூரிட்டிக்கு தேவைன்னு சொன்னால் ஒரு டம்மி கேமரா வந்து போட்டுறது நல்லது தான். 850 ரூபாய்க்கு சிசிடிவி கேமரா டம்மி. அதே மாதிரி ஒரு டம்மி கேமரா ஒன்று தான். இது வந்து பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா சோலரில் வேலை செய்கிறது. இது வந்து லைட் எரியும், சோலரில் வேலை செய்கிற கேமரா. நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். கேமரா டிசைனில் இருக்கிற சிசிடிவி டிசைனில் இருக்கிற ஒரு லைட் உண்டு. தேவையானாக்கள் செக்யூரிட்டி பர்பஸுக்கு இதை நீங்கள் பண்ணி பூட்டி வச்சு கொள்ளலாம். அடுத்து வந்து கரண்ட்டாக வேலை செய்கிறதுக்கு பல்ப் வந்து நிறைய பேர் இருக்கிறீங்க. மறுபடியும் எங்கிட்ட வந்து அது திருப்பி ஸ்டாக் வந்துருக்குது. இந்த மாதிரி தான் இந்த பல்ப் இருக்கும். வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜ் பண்ணி பாவிக்கிற பல்ப். நீங்கள் நார்மலாக போடுற மாதிரியும் கூட ஹோல்டர்லேயே போட்டு பாவிக்கலாம். அதே நேரத்தில் வந்து கரண்ட் இருக்கிற நேரத்தில் வேலை செய்யும். கரண்ட் இல்லாத நேரத்தில் என்ன செய்யணும்னா இதுக்குள்ள ரீசார்ஜபிள் பேட்டரி வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கிறதுக்கு அந்த பேட்டரி பவரில் உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 1.5 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரத்துக்கு வந்து வேலை செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1950 ரூபா. அடுத்தது மழை காலத்தில் தண்ணி வரக்கூடிய பிரச்சனை இருக்கும் கூட வாஷிங் மிஷினுக்கு டாப் லோடிங் வாஷிங் மிஷினுக்கான கவர், வாஷிங் மிஷினுக்கு போடுற கவர், மேல் பக்கம் மாத்திர இருக்கிற எல்லா வாஷிங் மிஷினுக்குமே ஒரே சைஸ் கவர் தான் வரும். இருக்குது தேவையான ஆக்கள் எடுத்துக்கணும் 860 ரூபா. மற்றது ஸ்கல்ப் மசாஜர், அதாவது ஹெட் மசாஜர். தலையை ஒரு ஆள் பிடிச்சி விட்டால் எப்படி இருக்குமோ அதே போலயே இதுன்ற ஃபீலிங் இருக்கும். சார்ஜ் பண்ணி பாவிக்கக்கூடிய பொருள் உண்டு. ஓகே, சார்ஜ் இருக்காண்ணா? சார்ஜ் இருக்குது, செக் பண்ணி பார்ப்போம். இது இந்த மாதிரி தான் இருக்கும். இதை நீங்கள் கையுக்கும் பாவிக்கலாம். ஒரு ஆள் கையில் அமர்த்தி விட்ட மாதிரியே இருக்கும். உங்களுக்கு அந்த ஃபீலிங் வந்து கையை ஒரு ஆள் பிடிச்சி விடுற மாதிரியே அந்த மசில்ஸ் எல்லாத்தையும் அமர்த்தி தரும். மெயினாக இது வந்து தலைக்கு தான் வந்தது ஸ்கல்ப் மசாஜ். இப்போ உங்கள் தலைக்கு ஒயிலை போட்டுட்டு வந்து ஒரு ஆளை கூப்பிட்டு நீங்கள் மசாஜ் பண்ண தேவையில்லை. உங்களுக்கு நீங்களே மசாஜ் பண்ணி கொள்றதுக்கு இலகுவாக இருக்கும். தலையில் பிடிக்கவே ஒரு நல்ல ஒரு ஃபீலிங்காக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி. நல்லா இருக்கிறேன். நல்லா இருக்கிறேண்ணா. நல்லா இருக்கும், நல்ல ரிலாக்ஸாக இருக்கும். எவ்வளோண்ணா? இந்த ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2800 ரூபா. 2800 ரூபா. சார்ஜ் பண்ணி பாவிச்சு கொள்ளணும். நல்லா இருக்கேண்ணா. இது பார்த்தீங்கன்னா பவர் கோட், எக்ஸ்டென்ஷன் பவர் கோட் வந்து இப்போ வந்து 13 ஆம்பியர் ப்ளக் கூட ஃபியூஸோட வருது. நல்ல குவாலிட்டியான ப்ராடக்ட். உங்களுக்கு 3 பவர், அதை விட யூஎஸ்பியும் சேர்ந்து வரும். இது 3 வாரது இருக்குது, 4 வாரது இருக்குது, 5 வாரது இருக்குது. இந்த ப்ரைஸ் வந்து 1850 ரூபா. 4 வாரது 2200 ரூபா, 5 வாரது 2500 ரூபா. அடுத்து வந்து சார்ஜ் பண்ணி பாவிக்க ஒரு கேம்பிங் லண்டன் உண்டு. அதாவது நீங்கள் முத்தத்துலேருந்து கதைக்க போகிறீங்கன்னு சொல்லிச்சுன்னா முந்தி லாம்பு கொண்டு போகிற மாதிரி இப்போ நீங்கள் சின்ன சார்ஜர் லண்டனை கொண்டு போகலாம். இந்த மாதிரி வரும். இதை நீங்கள் ஹேங் பண்ணக்கூடிய மாதிரி ஹூக் இருக்குது, ஹேங் பண்ணி போட்டு கொடியில் எங்கேயாவது மரத்தில் என்னாலும் கொழுவி போட்டு நீங்கள் இருந்து கதைச்சி போட்டு வரலாம். எமர்ஜென்சி பாவிக்கிறது நல்ல சாமான் உண்டு. பிரைட்னஸ் வந்து கூட்டி குறைக்கலாம். தேவைன்னு சொல்லிச்சுன்னா ஃபுல் பவரில் வரும். தேவைன்னு சொன்னால் குறைக்கணும்னு சொன்னால் ஒரு காமிச்சுன்னா குறையும். டிம்மில் விட்டு வேணுமென்றாலும் நீங்கள் இதை பாவிச்சு கொள்ளலாம். சார்ஜ் பண்ணி பாவிக்கலாம். 650 ரூபா. அடுத்தது கிச்சனில் வந்து சிங்குக்குள்ள ஒரு பிரச்சனை இருக்கும். சிங்குக்குள்ள வந்து உள்ளுக்குள்ளே போய் உங்களுக்கு எல்லாம் அடைச்சி போடும். அப்படி இல்லாட்டி அதை க்ளீன் பண்ணுறது யாருன்னு சொல்லி அதுக்குள்ள கை வைக்கிற யாருன்னு சொல்லி பிரச்சனை இருக்கும். சிங்குக்கு வர டப்புக்கு வந்து நீங்கள் நடுவில் வர அந்த சிங்குக்கு வர ஓட்டைக்கு வந்து இதை நீங்கள் அப்படியே உள்ளுக்குள்ளே வச்சு விட்டீங்கன்னா உள்ளுக்கு போய் நிற்கும். அதுக்கப்புறம் இதுக்குள்ள நீங்கள் போடுற வேஸ்டான சாப்பாடு அதெல்லாம் இதுக்குள்ள போய் தங்கும். இதை ரிமூவ் பண்ணுறது சொல்லினா இந்த கேக்டஸ்க்கு மேலே சின்ன ஒரு நொப்பு மாதிரி இருக்கும். இந்த நொப்பு வந்து ஓப்பன் பண்ணிங்க சொன்னால் ரிமூவ் ஆகிடும். எனக்கு நான் சும்மா டிசைனுக்கு இருக்காங்க. இதை நீங்கள் எடுத்து கொட்டோன்னு பண்ணி யோசிக்க தேவையில்லை. இதை நீங்கள் இப்படியே பாவிச்சு போட்டு இந்த நொப்பை ப்ரெஸ் பண்ணிங்கன்னு சொல்லிச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக கீழே ஓப்பன் ஆக நீங்கள் இப்படியே வாஷ் பண்ணி போட்டு இதை நீங்கள் லொக் தானே இதை மூடி போட்டுக்கொண்டு திருப்பி உங்களை சிங்குக்குள்ளே வச்சு விட்டீங்கன்னு சொன்னால் இருக்கும். நல்ல வடிவமான கேக்டர் டிசைனில் வந்துருக்கு. 350 ரூபா இதில் ப்ரைஸ். அடுத்தது வந்து ரொட்டேட்டிங் ஸ்பைஸ் ரேக் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி இருக்கும். இது வந்து நீங்கள் சுற்றினீங்கன்னு சொன்னால் தேவையான இது இருக்குது. மசாலா இதுகள் போட்டு வைக்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். 1750 ரூபா. இதெல்லாம் கிளாஸ் பாட்டில். கிளாஸா? ஃபுல்லாக கிளாஸ். கீழே விழுந்தாலும் முடியாத அளவுக்கு கொஞ்சம் தடிப்பமாக தான் இருக்கும். இந்த மாதிரி இருக்கும். தேவையான கிச்சனுக்கு வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். மொத்தமாக உங்களுக்கு 6 விதமான ஸ்பைசஸ் வந்து இதில் வச்சுக்கொள்ளலாம். என்ன இந்த ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1750 ரூபா. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சார்ஜர் லைட் நாங்கள் காட்ட போகிறோம். இதுவும் வந்து சோலரில் வேலை செய்யும். அதே நேரத்தில் கரண்ட்லேயும் நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கொள்ளலாம். 2 in 1. இது வந்து சோலார் பேனல் ஒன்று வரும் உங்களுக்கு.
அதே போல் சார்ஜர் கேபிளும் கொண்டு வரும். சோலார் தேவைன்னு சொன்னால் இதை நீங்கள் அட்டாச் பண்ணி கொள்ளலாம். இந்த இடத்துல அட்டாச் பண்ணி போட்டு சோல்டரை பாவிச்சு கொள்ளலாம். அதே மாதிரி கரண்டில் சார்ஜ் பண்ண போகிறீங்கன்னா இங்கே வந்து டைப் சி கேபிள் இதோடய கிடைக்கும் உங்களுக்கு. இந்த டைப் சி கேபிளை போட்டு நீங்கள் சார்ஜ் பண்ணி கொள்ளலாம். இதில் என்ன ஸ்பெஷாலிட்டின்னு சொல்லிச்சுன்னா இந்த பேட்டரி வந்து உங்களுக்கு சேஞ்ச் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். நீங்கள் ஒரு காலத்தில் சார்ஜர் லைட்டுக்கு பேட்டரி பழுதாப்பச்சுன்னு சொல்லி தூக்கி எறிய தேவையில்லை. இந்த சார்ஜர் லைட் வந்து எப்போயுமே நீங்கள் பாவிச்சு கொள்ளலாம். ஏன்னு சொன்னால் பேட்டரி ரீசார்ஜபிள் பேட்டரி, சார்ஜ் பண்ணி பாவிக்கக்கூடிய பேட்டரி இருக்குது. அதுவும் நீங்கள் ஈஸியாக மாற்றி கொடுக்கலாம். எங்கள்கிட்ட எடுத்துக்கொள்ளலாம். பேட்டரி வந்து நல்ல பேட்டரி 750 ரூபாய்க்கும் இருக்குது, நார்மல் பேட்டரி 400 ரூபாய்க்கும் இருக்குது. தேவையான ட்ரை பண்ணி பாருங்க. இதுவும் வந்து லைட் வந்து நல்ல பிரைட்டாக இருக்கும் உங்களுக்கு. இந்த மாதிரி கிட்டத்தட்ட உங்களுக்கு 1.5 மணி நேரம் 2 மணி நேரத்துக்கு வேலை செய்யும். இதில் தேவையான கலர் மாத்திரண்டாலும் இந்த போம் லைட் மாத்திரண்டாலும் மாற்றிக்கொள்ளலாம், ஃப்ளாஷ் லைட் போடுறனாலும் மாற்றிக்கொள்ளலாம். இந்த ப்ரைஸ் வந்து 2500 ரூபா. சோலார் உங்களுக்கு கிடைக்கும். நல்ல கரண்டே இல்லாத இடத்துல கூட நீங்கள் இதை வச்சு சேவ் பண்ணிக்கொள்ளலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ரேடியோ கேட்குற ஆசை எல்லாருக்குமே இருக்கும். அதுலேயும் வந்து பழைய கால ரேடியோ கேட்குறதுல நல்ல ஆசை இருக்கும். அதே மாதிரி ஒரு பழைய கால டிசைன்லேயே எடுத்துக்கலாம். பழைய காலத்து ரேடியோ பழைய டிசைனும் பழைய காலம் மாதிரி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. இதுக்கு ஆண்டனா எல்லாம் இருக்குது. ஆனால் புது ஃபீச்சர்ஸ் எல்லாம் வந்துருக்குது. சார்ஜர் கொண்டு வந்துருக்கீங்கன்னா நீங்கள் தேவைன்னு சொன்னால் இது நீங்கள் ஃபோனுக்கு சார்ஜ் பண்ணுற மாதிரி ரேடியோவை சார்ஜ் பண்ணி கொள்ளையிலும். ஓகே. அதே போல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மணிக்கூடு இருக்குது. இதில் மணிக்கூடு ஒன்று இருக்குது. நீங்கள் மேசில் வச்சிங்கன்னு சொன்னால் நேரம் பார்த்து கொள்ளையிலும். அதே போல் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு டோர்ச் லைட் இருக்குது. காரணம் என்ன, நீங்கள் டோர்ச்சை பார்த்து கொள்ளையிலும். அதை விட ப்ளூடூத் இருக்குது. அதோட பென்ட்ரைவ் அடிச்சு கொள்ளையிலும். பென்ட்ரைவ் மெமரி கார்டு எல்லாம் வேலை செய்யும் இதில். ஓகே. அதே நேரத்தில் எஃப்எம்எம் வந்து நீங்கள் இந்த சுற்றி இதில் போடுற மாதிரியே எஃப்எம்எம் ரேடியோ போட்டுக்கொள்ளலும். அவ்வளோதான் காட்டல. அதனால் வந்து நல்ல கிளியரான ரேடியோ உண்டு. வயசு போனாங்களுக்கு வந்து பேட்டரியும் போடக்கூடிய இதுக்கு வந்து சார்ஜர் பேட்டரி வருது. இந்த மாதிரி சார்ஜர் பேட்டரி ஃபிக்ஸ் பண்ணி வருது. இல்லை உங்களுக்கு பேட்டரி மாற்றிக்கொள்ளலாம் ஈஸியாக. இந்த நட்டை கலட்டி போட்டு பேட்டரியை மாற்றிக்கொள்ளலாம். என்ன விலையா? இந்த ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 4000 ரூபா. ஆல் இன் ஒன் ரேடியோன்னு சொல்கிறது நல்லா இருக்கும். வயசு போனாங்களுக்கு வாங்கி கொடுக்குறது நல்ல கிஃப்ட்டுக்கு நல்ல சாமான் உண்டு. இது வாரண்டி வருமா? இதுக்கு வாரண்டி வந்து 6 மாதம். 6 மாதம் வருமா? அடுத்து வந்து எல்லாருக்கும் பாக்கெட் ரேடியோ தேவையாக இருக்கும். பாக்கெட் ரேடியோவுக்கு தான் கொண்டு வந்துருக்கிறோம். பாக்கெட் சைஸ்லேயே ஒரு ரேடியோ ஒன்று வந்துருக்கிறோம். இவ்வளோதான் ரேடியோ என்ன இருக்குது. பாக்கெட்டில் வச்சு கொண்டு போகக்கூடிய மாதிரி ஒரு சின்ன ரேடியோ உண்டு. அதுக்கு ரீசார்ஜபிள் பேட்டரியும் கிடைக்கும். சார்ஜ் பண்ணுறதுக்குரிய கேபிளும் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே. அவ்வளோதான். இதை நீங்கள் போட்டாச்சு. இது வந்து ரேடியோ எஃப்எம் பிடிச்சாச்சு, பாட்டு கேட்டாச்சு. ஓகே. என்ன விலை என்னது? இதில் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2200 ரூபா. சின்ன சைஸ் ரேடியோ. இதுலேயே வந்து ப்ளூடூத் வர மாடல் மவுண்ட் இருக்குது எங்கள்கிட்ட. அது வந்து கொஞ்சம் பெரிய சைஸாக வரும். இதோட ஒப்படைகளில் கொஞ்சம் பெரிய சைஸாக வரும். 2200 2300 தேவையான ட்ரை பண்ணி பாருங்க. நீமா கிரைண்டர் இது வந்து பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா பவுடர் அடிக்கிறது பாவிக்கலாம். அதாவது தண்ணி விடாமல் வந்து நீங்கள் மல்லி சீரகம் முதல் பவுடர் அடிக்கிறது பாவிக்கிறது. பொறி பவுடர் அடிக்கலாம். பொறி பவுடர் அடிக்கலாது. இது வந்து பார்த்தீங்கன்னா 3 பின் பிளக் கூட வரும். நல்ல பவராக இருக்கும். பவுடர் அடிக்கிறதுக்கு தேவையான ட்ரை பண்ணி பாருங்க. நீமா மினி கிரைண்டர் 1800 ரூபா. அடுத்தது மல்டி ஃபங்க்ஷனல் குக்கிங் மிஷின். அதாவது காய்கறி மிளகறி இதெல்லாம் வெட்டுறதுக்கு வந்து கரண்டில் வர மிஷின் உண்டு. இது இந்த மாதிரி ஒரு சில்வர் பாத்திரம் தான் பெறும். முந்தி வந்து இது வந்து செலோலைட் பிளாஸ்டிக் மாதிரி ஒரு கிளாஸில் வந்து இப்போ சில்வரில் வருது. இது வந்து மிளகறிகள் வெட்டி கொள்வது பாவிக்கிறது. மிளகறி இல்லை இப்போ இந்த டைம் போயல மிளகறி போயலாது. இது வந்து மேலே மோட்டர் ஒன்று வரும். இதை நீங்கள் இதில் மூடிட்டு இதில் வச்சு போட்டு உள்ளுக்கு பிளேட் செட் இருக்குது. தேவையான பிளேட் செட்டை போட்டுவிட்டு ஜஸ்ட் நீங்கள் அமர்த்தினீங்கன்னு சொல்லி சொன்னால் உள்ளுக்கு வந்து எல்லாம் உங்களுக்கு மிளகறிகள் வெங்காயம் எல்லாம் வந்து சொப் பண்ணி தரதுக்கு ஈஸியாக இருக்கும். குக்கிங் பண்ணுறாங்க ட்ரை பண்ணி பாருங்க. இதில் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3500 ரூபா. பார்த்தீங்கன்னா கோழி முட்டை அவிக்கிறதுக்கு வந்துருக்குது. அது வந்து டிசைனும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கோழி மாதிரியே தானே இருக்குது. இந்த மாதிரி இருக்கும். சத்தம் போட மாட்டா? சத்தம் போடாது. இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எக் வந்து ஸ்டீம் பண்ணி கொள்வது பாவிக்கிறது. இது இந்த மெஷர்மெண்ட் கப் இருக்குது. இது அது டெயில். இதுக்குள்ள வந்து நீங்கள் தண்ணியை ஃபில் பண்ணி போட்டு இதுக்குள்ள நீங்கள் எக்ஸை வந்து ஃபில் பண்ணி போட்டு இதை நீங்கள் மூடி இதை நேரடியாக ப்ளக்கில் வந்து போட்டு கரண்டில் போட்டு விடலாம். போட்டு விட்டிங்கன்னா எக் வந்து ஸ்டீம் பண்ணி நீங்கள் எக்கை முட்டை அவிச்சு கொள்றதுக்கு வந்து இதை பாவிச்சு கொள்ளலாம். இதில் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2000 ரூபா. 2000. அடுத்தது கொஞ்சம் கிணக்க முட்டை அவிக்கணும்ன்றிருக்கிறார்கள் வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்க. இது வந்து டபுள் லேயரில் வர ஸ்டீம் லேயர். அதே போல் ஒன்று தான். அதே மாதிரி டபுள் லேயருக்கு வரும் உங்களுக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா அதே போல் வந்து கீழே வந்து ஃபர்ஸ்ட் லேயர் இருக்கும். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இதை வச்சு போட்டு
இது 2 வச்சிருந்தாங்க. ஓகே. அதுக்கு பிறகு இன்னொரு லேயருக்கு இன்னொரு செட் முட்டையும் வைக்கலாம், அதுக்கு பிறகு வைக்கலாம். இதில் வந்து கீழே ஒரு செட் மேலே ஒரு செட், அதாவது டபுள் லேயரில் உங்களுக்கு வரும். கிட்டத்தட்ட உங்களுக்கு 6 மாதம் 12 முட்டை வந்து அவிக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இது டபுள் லேயரில் வரது. இந்த ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2200 ரூபா. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன் வந்து டைம் கொஞ்சம் சார்ஜ் செய்யக்கூடிய ஃபேன் கேட்குறவன், அதுக்காக உங்களுக்கு பெரிய சைஸ் ஃபேன் ஒன்று எடுத்துருக்கோம். சார்ஜ் பண்ணி பார்க்கக்கூடிய ஃபேன் உண்டு. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் முதல்ல பார்த்து அந்த புல் வெட்டுற மிஷின், அந்த செயின் சோக்கு வர மாதிரி ஒரு பேட்டரி ஒன்று இதுக்கும் வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இதில் லோட் பண்ணிவிடலாம். இதுக்கு பேட்டரிக்கு சார்ஜ் பண்ணுற சார்ஜர் தனியாக இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா காற்று வரும். நல்ல பவரான இது உண்டு. 2 ஸ்பீட் இருக்குது. தேவையான நல்லா இருக்கு. எக்ஸ்ட்ரா பேட்டரி இதில் வாங்கி வச்சுக்கொள்ளலாம். உங்களோட புல் வெட்டுற மிஷின் வந்து அது ஒன்று இருந்ததுன்னா அதில் பேட்டரி இதுவும் ஒன்று தான். ஸோ நீங்கள் அதோட சேர்த்து இதை பாவிக்கலாம். அதாவது இதில் பொடியும் வந்து ஸ்டீல் பொடியில் வந்துருக்குது. இது வந்து ஃபுல்லாக வந்து ஸ்டீல். இது வந்து பிளாஸ்டிக்கில் இல்லை, பிளேடில் இருந்து இந்த மேலே இருக்கிற கேசிங் எல்லாமே வந்து ஸ்டீல் வருதுண்ணே. இந்த பின்னாடி இதுதான் பிளாஸ்டிக்கில் வரும். மிச்சம் இந்த பொடி எல்லாமே ஸ்டீல். ஸோ உங்களுக்கு நல்ல ஒன்று இந்த பேட்டரி இருக்கிறதால உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அடிஷனலாக நீங்கள் தேவைன்னு சொன்னால் எக்ஸ்ட்ரா பேட்டரி 1200 ரூபா. இந்த பேட்டரி தனியாக எடுத்துக்கொள்ளலாம். அந்த முதல்ல நீங்கள் பார்த்த அந்த மிஷினுக்கு வர பேட்டரி தான் இது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மொஸ்கிட்டோ கில்லர் லேம்ப். பெரிய சைஸ் எங்கள்கிட்ட ஆல்ரெடி காட்டியிருக்கிறோம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து சின்ன சைஸ் ஒன்று கிடைக்குது. இது போர்ட்டபிள், நீங்கள் தேவையான இடத்துல கொண்டே ப்ளக் பண்ணி கொள்ளலாம். சார்ஜிங்கில் வராது. இது வந்து நேரடியாக கொண்டே உங்களோட யூஎஸ்பி உங்களோட ஃபோன் சார்ஜர் லைனில் வந்து கொடுக்கணும். கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஜூவி லைட் எரியும். இந்த லைட்டுகளை வந்து நம்ம முகல் அடிபடும். இந்த ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 850 ரூபா. ஓகே. அடுத்து வந்து பெஸ்ட் கில்லர், நுழம்புகளுக்கும் பாவிக்கலாம், அதே மாதிரி வந்து பூச்சிகளுக்கும் பாவிக்கலாம். நீங்கள் இது வந்து பெரிய சைஸில் வரும். நீங்கள் இது கீழே வச்சு பாவிக்க வேணாம். வேண்டாம் மெயின் கரண்டில் பாவிக்கிறதால சின்ன காய் வச்சுருக்கணும். ஸோ நீங்கள் இதை வந்து உயரமான இடத்துல வச்சு பாவிங்க. கடைகளுக்கும் பாவிக்கிறேன் கூட. கடைகளுக்கும் பாவிக்கிறேன். பூச்சிகள் அது சாப்பாடு கடையில் கூட பாவிக்கணும். இது வந்து நுழம்புகள் மற்றது பூச்சிகள் அந்த மாதிரி இதுக்கு வந்து பாவிக்கலாம். என்ன விலையா? இல்லை சுவிட்ச் ஒன்று வேறு ஆன் பண்ணலாம், அதே நேரத்தில் ஆஃப் பண்ணியும் கொள்ளலாம். ഇതിൻ്റെ പ്രൈസ് வந்து பார்த்தீங்கன்னா 4800 ரூபா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மொஸ்கிட்டோ ராக்கெட்டில் வந்து எல்லாருக்கும் ஒரு பிரச்சனை இருக்குது என்னென்னு சொல்லிச்சுன்னா பேட்டரி பழுதா பண்ணால் தூக்கி எறிய வேண்டியிருக்கும். இதுக்கு அப்படி இல்லை. இதுக்கு வந்து 18650 பேட்டரி இதுக்குள்ள இன்ஸ்டால் பண்ணியிருக்குது. தேவையான பேட்டரியை கலாட்டி போட்டு புது பேட்டரி மாற்றி கொண்டு போகலாம். இது வந்து சார்ஜர் பேட்டரி, சார்ஜ் பண்ணி பாய்க்கிறது கேபிளும் இதுலேயே உங்களுக்கு கிடைக்கும். ഇതിൻ്റെ പ്രൈസ് வந்து பார்த்தீங்கன்னா 1850 ரூபா. அக்வாஸ்டார் கம்பெனியோட இது. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா போன முறையான வந்த மாடல் எங்கள்கிட்ட இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா 2-in-1 மொஸ்கிட்டோ ராக்கெட். இதுவும் சார்ஜ் பண்ணி பாவிக்கிறது. அதே நேரத்தில் என்ன செய்யலாம்னா கையில் வச்சும் பாவிக்கலாம். நீங்கள் நித்திர கொலைக்கு என்ன செய்யலாம்னா சார்ஜர் வேறு கொலையை போட்டு வந்து இதை ஆன் பண்ணி விட்டீங்கன்னு சொல்லிச்சுன்னா உங்களுக்கு ஒரு ப்ளூ கலர் லைட் ஒன்று எரிஞ்சு விட்டுருக்கும். இப்படி இந்த ஸ்டாண்டில் போட்டு வச்சு விட்டீங்கன்னு சொல்லினா சரி ஆட்டோமேட்டிக்காக பாரம் போது தங்கட வாட்டிக்கு அடிபடும். இந்த மாதிரியும் இருக்குது. இந்த ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2300 ரூபா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சின்னாக்கள் டேபிள் உண்டு. சின்னாக்களும் பாவிக்கலாம், பெரியாக்களும் பாவிக்கலாம். பெட்டில் இருந்து பாவிக்கக்கூடிய டேபிள் உண்டு. இந்த மாதிரி வரும். நல்ல வுட்டில் வரும். நல்ல ஃபினிஷிங்கும் நல்ல குவாலிட்டியான டேபிள் உண்டு. 2000 ரூபா. அடுத்தது வந்து இன்ஃப்ளேட்டபிள் சோஃபா. இதுக்கு வந்து பம்மம் உங்களுக்கு கிடைக்கும். இதில் வந்து காலில் அமர்த்தி நீங்கள் காற்றடிச்சு கொள்ளலாம். இது வந்து ஒரு சோஃபாவும் அதுக்குரிய ஒரு சின்ன டீப்போ மாதிரி ஒரு ஐட்டமும் வரும் உங்களுக்கு. சின்ன சோஃபா மாதிரி பெரியாக்கள் பாவிச்சு கொள்வது 4500 ரூபா. தேவையான ட்ரை பண்ணி பாருங்க. இன்ஃப்ளேட்டபிள் சோஃபா. அடுத்தது வெளிநாட்டுக்காரர் உள்நாட்டுக்காரர் இல்லை நாட்டுக்காரருக்கும் பிரியோசமானது. இது வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ள பூச்சியில் வர பிரச்சனை இருக்கும். அதுக்காக வந்து டோருக்கு கீழே போகிற கார்டு உண்டு. இது வந்து நீங்கள் டோருக்கு கீழே அப்படியே வந்து இதுக்கு நீங்கள் தள்ளி விட்டீங்கன்னு சொன்னால் டோரை ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கும். டோருக்கு கீழே வர பூச்சிகள் ஒன்றும் வராது. சேஃபாக பாவிக்கலாம். இந்த சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3 அடி வரும். ஒரு டோருக்கு போடலாம். தேவைன்னா நீங்கள் வெட்டி போட்டு ரெண்டாக பாவிக்கலாம். சாமான் உங்களுக்கு கீழே தண்ணியும் வராது. அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா பூச்சிகள் அட்டையில் ஒன்றும் வராது. உங்கள் வீட்டுக்குள்ளுக்கு வராது. இஞ்சி சிலாக்கள் பயப்படுறாங்க. அவைக்கும் நல்ல பிரியோசனமாக இருக்கும். தேவையான ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 500 ரூபா. அடுத்து வந்து காருக்கு வைக்கிற ஃபோன் ஹோல்டர், அதாவது கண்ணாடியில் சக்ஷன் மாதிரி போடுற ஃபோன் ஹோல்டர் 1500 ரூபா. நல்ல குவாலிட்டியானது. அதே போல் பார்த்தீங்கன்னா பெர்ஃப்யூம் இருக்குது. காருக்கு வைக்கிறது எல்லாம் நீங்கள் வீட்டுக்கும் பாவிக்கலாம். இதே வாகனங்களுக்கும் வச்சு கொள்ளலாம். 950 ரூபா. டின் மாதிரி மாடல் வரும். இது தொட்டு பூசலாம் இல்லை, தொட்டு பூச இல்லாது. இது அப்படியே மூடி ஓப்பன் பண்ணி போட்டு ஸ்டிக்கர் லேபில் உரிச்சு போட்டு வச்சு விட்டீங்கன்னா சரி. அவ்வளோ இது பார்த்தீங்கன்னா இது க்ளீனிங் ஜெல். இது வந்து பொட்டலோட பார்க்க உங்களுக்கு விலங்கையில் உடைச்சு காட்டுவோம். இது வந்து க்ளீனிங்கை பாவிக்கிற இந்த ஒரு கிளே மாதிரி வரும். காரண்ட கிளீனிங் ஒரு ஜெல் மாதிரி வரும். நீங்கள் உங்களோட வாகனங்களை போட்டு எடுக்க வாகனத்தில் இருக்கிற ஊற்றிடாமல் இருக்கும். அதாவது டேஷ்போர்ட் உள்ளுக்கு இருக்கிறது, அந்த இடவடிகளுக்கு இருக்கிறது, அதுகளுக்கு இருக்கலாம் எடுக்கிறது பாவிக்கிற ஜெல் வந்து அது இல்லை. இது வந்து காருக்கு தான் பாவிக்கிறது. வாகனங்கள் இருக்கிற டஸ்ட்டுகள், டேஷ்போர்டுகளுக்கு உள்ளுக்கு இருக்கிற டஸ்ட்டுகளுக்கு வைக்கிறது ஒரு ஜெல்லி மாதிரி இருக்கும். வச்சு நீங்கள் எடுக்க டஸ்ட் இல்லாமல் அந்த ஜெல்லியோட வந்துடும் உங்களுக்கு. இந்த பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 500 ரூபா.
ஆமாடா. ஓகே. அடுத்தது சோலரில் வேலை செய்கிற கேஜெட்ஸ் எல்லாம் 2300 இது வந்து காருக்குள்ளுக்கு வச்சு விட்டா இந்த கிளி வந்து ஃபேன் சுற்றி கொண்டு இருக்கும். அதே போல் இந்த இதில் இருக்கிற ட்ரிங்க் வந்து சுற்றி கொண்டு இருக்கும். இது 2300 ரெண்டுமே சேம் ப்ரைஸ் தான். இது அது பார்த்தீங்கன்னா காருக்கு பார்க்குற கார் சார்ஜர், அதாவது வந்து இது வந்து நல்ல குவாலிட்டியான சார்ஜர். ரிமேக்ஸ் இந்த கம்பெனியில் இது 2500 அதாவது டைப் சி போட்டும் இருக்குது, யூஎஸ்பி போட்டும் இருக்குது. காரில் வந்து ஃபோன் ஸ்லோவாக சார்ஜ் ஆகுதுன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் இருக்கிறார்கள். இப்படியான மாடலுக்கு மாறுங்க, நல்ல ஃபாஸ்ட் சார்ஜிங் வேலை செய்யும். அடுத்தது வீட்டுக்கும் பாவிக்கலாம், ஆஃபீஸுக்கும் பாவிக்கலாம், கோயில்களுக்கும் கூடுதலாக இதை எடுத்து நம்ம வந்து பெரிய சைஸ் எல்இடி வால் கிளாக். இது வந்து இதில் ப்ளக் பண்ணி போட்டு யூஎஸ்பி எல்லாமும் இருக்குது. எல்லாமும் தேவையான செட் பண்ணி கொடுக்கலாம். இது வந்து இந்த கலரில் இப்போ காட்டுறோம், அதுக்காண்டி இதுதான் கலர்னு சொல்லி எங்கிட்ட கேட்க வேணாம். என்கிட்ட இதில் ரெட் வாரது, க்ரீன் வாரது, ஒயிட் வாரது, ப்ளூ வாரது, 4 கலர் வாரது. இப்போதைக்கு நான் உங்களுக்கு காட்டுற கலர் வந்து இது புதிய மாடல். இதில் வந்து செகண்ட் ஓடிக்கொண்டே இருக்கும். பழைய மாடலுக்கு செகண்ட் ஓடாது. இதில் வந்து டெம்பரேச்சர் காட்டும் உங்களுக்கு, மற்றது டேட் மந்த் இதெல்லாம் காட்டும் உங்களுக்கு. இருக்கும் பெரிய சைஸ் வந்து இருக்குது. உங்களுக்கு தேவையான கலர் ட்ரை பண்ணி பாருங்க. இது வந்து 3950. ஓகே. அடுத்தது பார்த்தீங்கன்னா டிடச்சபிள் ஸ்பீக்கர், அதாவது வந்து 2 ஸ்பீக்கரை வந்து ஒன்றா வச்சிருக்கணும், சார்ஜ் பண்ணி பாவிக்கிறது. இது வந்து ஒரே ஸ்பீக்கராக வந்து இப்படி உங்களுக்கு பார்க்க தெரியும். நீங்கள் தேவைன்னு சொல்லிச்சுன்னா இது நீங்கள் 2ஆக பிரித்து கொள்ளணும். அண்ணன் தம்பி சண்டை என்ன போடா ஸ்பீக்கரை கொண்டு போ கொடுக்க வேண்டியதான். ஆளுக்கு ஒரு ஸ்பீக்கரை கொடுத்து விடலாம். ரெண்டுக்கும் தனித்தனியாக சார்ஜ் பண்ண வேணும். இதில் வந்து ப்ளூடூத் ஃபெசிலிட்டி இருக்குது, மற்றது மெமரி கார்டு ஃபெசிலிட்டி இருக்குது. ரெண்டு வந்து சேர்ந்து ஒன்றா கனெக்ட் ஆகும். ஸ்டீரியோ சவுண்ட் கேட்கணும்னு சொல்லிச்சுன்னா ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணிங்க சொன்னால் 2 பக்கம் வச்சிங்க சொன்னால் கம்ப்யூட்டர் உங்களுக்கோ நல்ல ஒரு ஸ்டீரியோ சவுண்ட் கேட்கும். ப்ளூடூத் ஸ்பீக்கரில் நல்ல குவாலிட்டியான ஸ்பீக்கர் உண்டு. இது ஆனால் இதில் வந்து தனித்தனியாக ப்ளூடூத் பாவிக்கலாம், தனித்தனியாக பாவிக்கலாம். 2 செய்து உங்களுக்கு ஒரே ஸ்பீக்கராகவும் பாவிக்கலாம். உங்களுக்கு அப்படி இல்லை உங்களுக்கு அது தங்களுக்குள்ளே ப்ளூடூத் செட் ஆயிரும். 10 மீட்டருக்கு நீங்கள் வேறு ஒரு இடத்துல வச்சு பாவிச்சு கொடுக்கலாம். தனித்தனியாக பாவிக்கலாம். தனித்தனியாகவும் வேறு ஒரு 2 பேர் தனித்தனியாக பாவிக்கலாம். ஒன்றை வண்டி 2 பேர் பாவிக்கலாம். 2 பேர் பாவிக்கலாம். அண்ணாவும் தம்பியும் இருந்தாங்க சொன்னால் அண்ணாவுக்கு ஒரு ஸ்பீக்கர், தம்பிக்கு ஒரு ஸ்பீக்கர், வேறு பாட்டு போட்டு வேறையாக பாவிச்சு கொள்ளலாம். ஓகே. இல்லைன்னு சொல்லிச்சுன்னா நீங்கள் மேக்னெட்டில் ஜாயின் பண்ணி போட்டு கனெக்ட் பண்ணி ஒரே ஸ்பீக்கராகவும் பாவிச்சு கொள்ளலாம். என்ன ப்ரைஸ் இந்த ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3300. ஓகே. அடுத்தது பார்த்தீங்கன்னா கொலர் ஸ்பீக்கர் இருக்குது. கொலர் ஸ்பீக்கர் வந்து நல்ல குவாலிட்டியான ஸ்பீக்கர் உண்டு. இப்போ எல்லாரும் கேட்குறது நல்ல டியூரபிலிட்டியும் நல்ல ஹெவியான ஒரு ஸ்பீக்கர் உண்டு. பேஸ் எல்லாம் நல்லா கிடைக்கும். இதில் ஓன் பண்ணால் உங்களுக்கு ஒரு மியூசிக்கும் வரும், நல்லா இருக்கும். Collier, share your music, share your love. ப்ளூடூத், பென்ட்ரைவ், மெமரி கார்டு எல்லா ஃபங்க்ஷனும் இருக்கிற இந்த ஸ்பீக்கரான ப்ரைஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் 2500. நல்ல ஒரு குவாலிட்டியான ஸ்பீக்கர். அடுத்து பார்த்தீங்கன்னா வெப் கேமராவில் வந்து 2K ரெசல்யூஷனில் உங்களுக்கு கிடைக்கும். 2K ரெசல்யூஷன் இது வந்து நல்ல ஹை குவாலிட்டியானது. படிப்பிக்கிறதுக்கும் பாவிக்கலாம். நீங்கள் நார்மலாக வீட்டில் ஆஃபீஸ்களுக்கு மீட்டிங்களுக்கும் பாவிக்கக்கூடிய மாதிரி ரெசல்யூஷனில் இருக்குது. என்ன விலை என்னது? இது வந்து 5100. கிஷோன்லி பிராண்டு 6 மாதம் வாரண்டியோட வரும் உங்களுக்கு. ஓகே. ஸ்டாண்ட் நம்பர் அதான். இதில் வந்து இதே உங்களுக்கு மைக்கும் இருக்குது, யூஎஸ்பியில் வந்து உங்களுக்கு கவர் ஆகும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்டூடியோ பாக்ஸ், அதாவது வந்து சின்ன சின்ன ப்ராடக்ட்டுகள் வச்சு நீங்கள் ஃபோட்டோ எடுக்கிற ஆளாக இருந்துச்சுன்னா இப்படியான ட்ரை பண்ணிப்பாங்க. ஸ்டூடியோ பாக்ஸ் இது வந்து எடுத்து பூட்டிங்கன்னு சொல்லிச்சுன்னா ஒரு பாக்ஸாக வரும் உங்களுக்கு. இது கலட்டி உடனே பூட்டி எல்லாமே இருக்குது. இது ஒரு சதுர பெட்டி மாதிரி வரும். உள்ளுக்கு லைட் கொடுக்குறதுக்கு லைட்டும் இருக்குது, சார்ஜரும் இருக்குது. கொடுத்து போட்டு உள்ளுக்கு உங்களோட சின்ன சின்ன ப்ராடக்ட்டை வச்சு நீங்கள் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு வரது ஸ்டூடியோ பாக்ஸ்னு சொல்கிறது. ஃபோட்டோ முடிஞ்சால் நாங்கள் இதில் கீழே ஆட் பண்ணி விட்றோம் பாருங்க. இதே மாதிரி ஒரு டிசைன்லாம் உங்களுக்கு இது கிடைக்கும். இந்த ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1000 தேவையான ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இயர்பட்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா 2700. அதே போல் அடுத்தது 2700. அடுத்து வந்து 4500. இது பிளாக் எடிஷன்லையும் மற்றது 2 வந்து உங்களுக்கு ஒயிட் எடிஷன்லையும் கிடைக்கும். நல்ல குவாலிட்டியான இயர்பட்ஸ் வந்து லேசில் பழுதாக போகாது, கூட காலத்துக்கு பாய்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நெக் பேண்ட். இதில் வந்து நார்மலாக ப்ளூடூத்தும் கனெக்ட் பண்ணி பாவிக்கலாம், மெமரி கார்டும் போட்டு பாவிக்கலாம். இந்த ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2500. இதெல்லாம் ஒன்றோட சாம்பிள் அங்கே ஒன்றா நிறைய இதுலேயே வந்து நெக் பேண்ட்லேங்கிற வேறு மாடலும் இருக்கும். நீங்கள் நேராக வந்தீங்கன்னா நேர வேறு மாடலும் பார்க்கலாம். அப்படி மாடல்ஸ் பார்க்க விரும்புகிறாங்க வந்து வாட்ஸ்அப்பில் ஃபோன் பண்ணுங்க. இதில் கீழே எங்கள்கிட்ட ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கோம். இந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணிங்கன்னு சொல்லிச்சுன்னா உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் வந்து அனுப்பி கொடுக்கணும். வாட்ஸ்அப்பில் மெசேஜும் தாராளமாக போடுங்க, உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவினோம். அதே மாதிரி அதில் நீங்கள் ஃபோட்டோஸை பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அண்ணா சொல்லி முடிச்சுட்டாரு. அடுத்த ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா பைக்கில் போடுற ஃபோன் ஹோல்டர். மோட்டர் பைக்கில் ஊபர் பிக்மி எல்லாம் ஜெஃப்னாலையும் வந்துடுது. அதனால் வந்து இதை வந்து மோட்டர் பைக்கில் வச்சு கூட்டிக் கொள்ளலாம். இது வந்து மோட்டர் பைக்கு கூட கண்ணாடி ஆகும். மெட்டலில் வேறு இதபடியாக நல்ல ஸ்ட்ராங்கானது ஸ்டீல். இது நிறைய காலம்பா வைக்கு நானே இதுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன். இந்த பைக்கில் தான் ஸ்டாண்ட் இருக்குது. இது மாதிரி ஹேண்டிலில் போடுற மாடலும் இருக்குது. இந்த ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1200. ஃபோன் ஸ்டாண்ட் பைக்குக்குரியது. அடுத்து வந்து மல்டி ஃபங்க்ஷனல் டூல் உண்டு. இந்த டூல் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா லேப்டாப் அல்லது இயர்பட்ஸ் எல்லாமே க்ளீன் பண்ணி கொடுறது வர டூல் உண்டு. இது ஒன்று கூட பேக்லேயே லேப்டாப் பேக்கோடைய வச்சுக்கொண்டீங்கன்னு சொன்னால் கீபோர்டு அதெல்லாம் டஸ்ட் வந்துச்சுன்னா மைக்ரோ பிரிசில்ஸ் இது இருக்குது உங்களுக்கு, நீங்கள் ஈஸியாக க்ளீன் பண்ணி கொள்ளலாம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா உங்களுக்கு கீபோர்ட் க்ளீன் பண்ணுற கலட்டி போட்டு க்ளீன் பண்ணுறதுக்கு டூல்ஸ் இருக்குது. அதே மாதிரி சின்ன ஒரு ஸ்ப்ரே பாட்டில் எம்டி பாட்டில் ஒன்று வரும். இதுக்கு உங்களோட லேப்டாப் க்ளீனர் கொஞ்சம் விட்டு வச்சிங்கன்னு சொல்லிச்சுன்னா நீங்கள் எடுத்து டக்குன்னு லேப்டாப்பில் ஏதாவது வந்தால்
இதை நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி போட்டு லேப்டாப்பை ஈஸியாக வந்து க்ளீன் பண்ணி கொள்ளலாம். அதே மாதிரி அந்த இடைவெளிகளுக்குள்ள வர ஊத்தியல் மற்ற உங்களோட ஏர்பட்ஸ் இருக்குது, ஏர்பட்ஸ் அந்த உள்ளுக்குள்ளே எல்லாம் உங்களுக்கு க்ளீன் பண்ண கஷ்டமாக இருக்கும். இதெல்லாம் ஏர்பட்ஸுக்கு உள்ளுக்கு நீங்கள் விட்டு க்ளீன் பண்ணலாம். இந்த மாதிரி ப்ரஷ், இதில் ஒரு ப்ரஷ் வரும். இதெல்லாம் வரும். உங்களோட லேப்டாப், இயர்பட்ஸ் மற்ற உங்களோட எலக்ட்ரானிக் பொருட்களை வந்து க்ளீன் பண்ணி கொள்றதுக்கு பாதுகாப்பாக வச்சுருக்க வேண்டிய அளவில் உங்கள்கிட்ட பொருட்கள் இருக்குமா இருந்தால் இது ஒன்று வச்சுக்கொள்ளுங்க. பிரியோசனமாக இருக்கும். 850 ரூபா. இது லைட் இல்லாமல், இது லைட் இருக்கேங்க இல்லாமல் இருக்கேங்க இல்லாமல் இருக்கேங்க என்ன இருக்கேங்க என்ன இல்லாமக்கி ரிங் லைட் சாம்பிள் வீடியோ காட்டியிருக்கிறோம் உங்களுக்கு. இருக்கேங்க எப்படி இல்லாமல் அப்படின்னு பார்த்துக்கொள்ளுங்க. இதில் வந்து தேவையான சொன்னால் நீங்கள் தேவையான மோட் மாற்றிக்கொள்ளையிலும் இதில் உங்களுக்கு ஃபங்க்ஷன் வரும். இது நேரடியாக வந்து ஃபோன் சார்ஜர் ஒன்றில் யூஎஸ்பி சார்ஜரில் வரும். இதில் ஹைட் வந்து இதை விடவும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி கொள்ளலாம். ஸ்டாண்டும் வருமானே? ஸ்டாண்ட் இதெல்லாம் ஃபுல் செட்டாகவே வரும் உங்களுக்கு. இதில் வந்து இது ஃபுல் ஆகிட்டுது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாண்ட் எடுப்போம். அடுத்த மட்டும் இதில் வரும். இது கிட்டத்தட்ட எங்களை விடவே உயரம் 6-7 அடி வரைக்குமே இதில் மொத்த உயரம் இருக்கும் உங்களுக்கு. இந்த சைஸில் வரும் ஸ்டாண்ட். இதுக்குள்ள வந்து ஃபோன் வச்சு கொள்வது. இதுக்குள்ள ஃபோன் வச்சு கொண்டீங்கன்னு சொல்லி டிக்டாக் செய்கிறாங்க. சரி, நீங்கள் செல்ஃபாக வீடியோ எடுக்கிற ஆளாக இருந்தாலும் சரி, இல்லை வீட்டிலேயே நீங்கள் ஒரு சேனல் ஒன்று நடத்துறீங்கன்னு சொல்லி ஒரு ரிங் லைட் வச்சுக்கொள்ளுங்க. ஏன்னு சொன்னால் அவங்களோட ஃபேஸ் வந்து பிரைட்டாக இருக்கும். அதே நேரத்தில் வந்து ஷேடோ விழாது. ஒரு லைட்டை போட்டிங்கன்னா இந்த பக்கம் இருந்தால் இந்த பக்கம் இருட்டாக இருக்கும். ரிங் ஃபில் லைட் வந்து என்ன செய்யணும்னு சொன்னால் எல்லா இடத்துலேருந்து வெளியே தரதால் ஷெடோ வராமல் இருக்க தான் இது பாவிக்கிறது. 2300 ரூபா ட்ரை பண்ணி பாருங்க. ஸ்டாண்டோட சேர்த்து ஃபுல் செட்டும் அதே விலை தான். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா எங்கள்கிட்ட எல்லாருமே விரும்பி கேட்குற இந்த பாக்கெட் ஃப்ளாஷ் லைட்டும் இருக்குது. இந்த மாதிரி வரும். தேவைன்னு சொன்னால் ஸ்பொட்டாக நீங்கள் ஜூம் பண்ணி கொள்றேன்னா ஜூம் பண்ணலாம். வண்டியில் கணக்கிட்டு அறிவேன். இது வரும். இது ஈஸியாக நீங்கள் பாக்கெட்டில் கொண்டு போகக்கூடிய ஒரு சின்ன சைஸ். சைட்லேயும் லைட் இருக்குண்ணே. சைட்லேயும் லைட் இருக்குது. சார்ஜ் பண்ணி பாவிக்கூடிய சார்ஜர் அதே நேரத்தில் உங்களுக்கு அதே க்ரீன் பாக்ஸில் கிடைக்கும். இதில் ப்ரைஸ் வந்து 500 ரூபா. இதுலேயே பெரிய சைஸ் வந்துருக்குது. ஓகே, அதில் சைஸை பார்த்துட்டு நீங்கள் அது வந்து எக்கோ ஸ்டார். இது வந்து சார்ஜர் மாடல். இதுக்குள்ளே சார்ஜர், பேட்டரி, சார்ஜர் எல்லாமே இருக்குது. உங்களுக்கு வந்து பேட்டரியும் சேஞ்ச் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். பேட்டரி இதே சேம் மாடல் இல்லை, ஆனால் 18650 பேட்டரி இதுக்கு சேரும். ஸோ நீங்கள் அந்த பேட்டரியை யூஸ் பண்ணி இதை பாவிச்சுக்கொள்ளலாம். எங்கள்கிட்ட அந்த 18650 இருக்குது. தேவையானாக்க நீங்கள் தேவையான மாற்றிக்கொள்ளலாம் பேட்டரியும். சார்ஜ் பண்ணி பாவிக்கிறதுக்குரிய நல்ல டோச் உண்டு. மற்றது இந்த பாடி ஃபுல்லாக ஸ்டீல். ஒரு ஆளுக்கு அடித்தா தலை உடையிற அளவுக்கு தான் இந்த பாடி இருக்குது. நல்ல ஸ்டீல் பாடி ஒன்று பாருங்க. ஆமாம், அடிச்சு விட பாப்போம். இதில் பவரை காட்டுவாமா? பவர் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா திரும்பி காட்டுங்க அப்படியே. அந்த முன்னுக்கு ஒரு ரோட் ஒன்று சரி, ரோட்டை அடிக்கண்ணா. இது வந்து பவராக இருக்கு. ஸ்பொட்டை அடிக்கிறேன்னு சொல்லிச்சுன்னா விளங்குதா உங்களுக்கு? ரோட்டு அடிக்கண்ணா. ஆமாம், என்ன பவர் என்ன? இந்த மாதிரி வந்து பிரைட்டான ஒரு டோஜன் உங்களுக்கு வேணுமென்னு சொல்லிச்சுன்னா அதுவும் ஸ்டீலில் வர நல்ல பலமான டோஜ் 6 மாத வாரண்டியோடு இருக்குது. இந்த ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 4000 ரூபா. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ஸ்பெஷல் வந்து இல்லை மீட்டர் இருக்குது. இந்த மாதிரி மீட்டரில் வந்து எவ்வளோ சார்ஜ் இருக்குன்னு பார்த்துக்கொள்ளும். ஓகே, அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொல்லி இன்னொரு ஃபங்க்ஷன் இருக்குது. இதில் வந்து பின்னுக்கு வந்து பவர் பேங்க் மாதிரி நீங்கள் இதில் இருந்து தேவையான சார்ஜ் உங்களோட ஃபோனுக்கு அவசரத்துக்கு போட்டுக்கொள்ளும். எத்தனை அம்பியர் இது? இது அம்பிஎஸ் வந்து கிட்டத்தட்ட 1 அம்பியர் அப்படி தான் வரும் உங்களுக்கு. நீங்கள் ஒரு அளவான கூட ஃபோனுக்கு ஒரு 10% வரைக்கும் ஏற்றி கொள்றதுக்கு வந்து எமர்ஜென்சிக்கு வந்து நீங்கள் பாவிச்சுக்கொள்ளலாம் இந்த லைட்டை. நல்ல மாதிரி ஸ்டீல் லைட் ஒன்று இருக்குது. இது ரேடியமோ உங்களுக்கு லைட் ஓப்பன் பண்ணாலும் லைட் ஆஃப். இது பார்த்தீங்கன்னா இருட்டுக்களையும் வந்து டோச் ஓஃப் பண்ணிட்டோம். ஆனாலும் வந்து க்ளோவிங்காக இருக்குது. காரணம் என்னென்னு சொல்லிச்சுன்னா உங்களுக்கு ரேடியம் இருக்கிறபடியால் உங்களுக்கு க்ளோவிங்காக இருக்குது. ஓகே, இந்த கட்டா டோச் துபாயோ சவுதி ஏதோ அங்கே கொண்டு வர அதே குவாலிட்டி தானே, அதே பவர் இருக்கு, நல்லா இருக்குண்ணே. நல்லா டோச் உண்டு. இது வந்து மழை காலமாக இருக்கட்டும், நீங்கள் டூர் போகிறதா இருக்கட்டும், எங்கேயும் போய்க்கல இப்படி ஒரு பேக்கை கொண்டு போங்க. உங்களோட லைசன்ஸ் அதிலும் வச்சுக்கொள்ளையிலும் மொபைலும் வச்சுக்கொள்ளையிலும். வாட்டர் ப்ரூஃப் பேக். ஸோ இதில் ப்ரைஸ் வந்து எங்கள்கிட்ட இருக்குது 200 ரூபா. அடுத்தது பார்த்தீங்கன்னா பொக்கெட் ஸ்கேல் வந்து மில்லிகிராம் லெவலில் அளக்கிறதுக்கு ஏதாவது தேவை இருந்தால் நீங்கள் பாவிச்சு கொள்ளலாம். லேப் டெஸ்ட்டுகள் அப்படி இல்லைன்னு சொல்லிச்சுன்னா நீங்கள் ஏதாவது ஒரு ப்ராடக்ட் மேக்கிங் செய்கிறீங்கன்னு சொல்லி சொன்னால் இந்த மாதிரி பாவிக்கலாம். இந்த சைஸில் இந்த ஸ்கேல், அந்த ஸ்கேல் குட்டி, அதை விட குட்டியான ஒன்று வந்துருக்குது பார்த்தீங்கன்னா. இது அதை விட குட்டி. இது இவ்வளவு தான். இது வந்து மில்லிகிராம் ஸ்கேல். அதாவது வந்து நீங்கள் இப்போ நகரம் இருக்கிறது இல்லை. இது வந்து வந்த பர்பஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு சோப் ஒன்று செய்ய போகிறீங்க வீட்டிலே நீங்கள் ஒரு ரெமெடி செய்ய போகிறீங்கன்னு சொல்லிச்சுன்னா, இல்லை நீங்கள் ஒரு ஓனாக ஒரு ப்ராடக்ட் ஒன்று நீங்கள் தயாரிக்க போகிறீங்கன்னு சொல்லிச்சுன்னா அதுக்குரிய கெமிக்கல்ஸ் வந்து மில்லிகிராம் லெவலில் நீங்கள் எடுக்க வேண்டியிருந்தால் இதில் தான் நீங்கள் மில்லிகிராம் லெவலில் அளந்து எடுக்கலாம். அதுக்குரிய ப்ராடக்ட் தவிர இது வந்து நீங்கள் விற்பனை செய்கிறதுக்கான நகைகளோ அளக்கிறதுக்கான ப்ராடக்ட் இல்லை. இது வந்து மில்லிகிராம் லெவலில் வந்து நீங்கள் வீட்டில் சோப் மேக்கிங் செய்கிறார்கள் அல்லது பர்சனலாக க்ரீம் வந்து செய்கிறார்கள். அப்படியான உற்பத்திகள் வந்து ஸ்ரீலங்காவில் கூடிக்கொண்டு வருது. அப்படியான உற்பத்திகளுக்கு வந்து சின்ன மில்லிகிராம் லெவலில் இருக்கிற கெமிக்கல்ஸ் இருக்கிறது கஷ்டமாக இருக்குது. ஸோ இப்படியான ஸ்கேல் தான் வந்து அவைக்கு பாதுகாப்பாகவும்
கூட பிரியோசனமாக இருக்கும். அதுக்காக நீங்கள் வீட்டு பாவனைக்கு தேவையான ஒரு ஸ்கேல் உண்டு உங்களோட கிச்சனில் வச்சு கொள்றதுக்கு நல்லா இருக்கும். என்ன விலையா? இதில் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1500 ரெண்டுமே சேம் ப்ரைஸ் தான். அடுத்தது அடுத்த டிசி டெஸ்டர். டிசி டெஸ்டர் 3 வோல்டேஜ்லேருந்து 48 வோல்டேஜ் வரைக்கும் அளக்கக்கூடியது. இது இந்த மாதிரி வரும் உங்களுக்கு. இதுக்கு மீட்டரும் சேர்ந்து வரும். அதுக்குள்ளே வருதுண்ணே. இந்த மாதிரி உங்களுக்கு இதில் எத்தனை வோல்டேஜ் வரும். இது வயரிங் டெஸ்டர் அதில் பார்க்கணும். டிசி தேவையில் பாவிக்கிறது. அதே மாதிரி உங்களுக்கு கண்டினியூட்டி பார்க்குறேன்னு சொன்னால் மாறி கொடுத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இதுக்கு க்ரீன் லைட் ஒன்று மட்டும் எரியும். சரியான போலாரிட்டி கொடுத்து இதை இங்காலே கொடுத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா உங்களுக்கு மீட்டர் காட்டும். ஓகே 12 சவார் தெரியல. நான் கரண்ட் பண்ணி தரேன். ஓகே. இந்த ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1350 ரூபா. ஓகே. அடுத்தது லேசர் லெவல். அதாவது வந்து ஒரு லெவல் ஒன்று இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா லெவலுக்கும் பாவிக்கலாம். இதில் உங்களுக்கு லெவல்ஸ் எல்லாம் காட்டும். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு ஸ்கேல் இருக்குது. 3 மீட்டர் வரைக்கும் போகக்கூடிய ஸ்கேல் இருக்குது. ஓகே. இது ஆட்டோமேட்டிக்காக உள்ளுக்கு போகும். மற்றது வந்து பார்த்தீங்கன்னா இதில் என்ன ஸ்பெஷல்னு சொன்னால் லேசரும் இருக்குது. சரியாக போட்டிருக்காருன்னு பார்க்கலாம் உடுப்பெல்லாம். இது வந்து உங்களோட மார்பிள்கள் பதிக்கிறதுக்கு சரி, நீங்கள் லெவல் உண்ட லேசரில் பதிக்கிறதுக்கு சரி எடுத்துக்கொள்ளலாம். ஓகே. ஆனால் தேவை மால்ராஜ் இப்படி கட்டாங்க இதை வச்சு வந்து நீட்டாக கட்டுவேன். இந்த மாதிரி வச்சுருக்கோம். அதே மாதிரி இதில் வந்து உங்களுக்கு இந்த கரையில் வந்து சென்டிமீட்டரும் இன்ச்சஸும் ஸ்கேல் இருக்குது. ஓகே. எல்லா விதமான லெவலும் இருக்கிறபடியால் இப்படி ஒன்று வச்சுக்கொள்ளுங்க, உங்களுக்கு பிரியோசமாக இருக்கும். இந்த ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1650 ரூபா. அடுத்தது ட்ராவலிங் கேஜெட் பார்க்க போகிறோம். ட்ராவலிங் பாவிக்கிற பிலோ உண்டு, தலானி உண்டு. சின்ன ஈஸியாக நீங்கள் இதை மடித்து உங்களோட பேக்லேயோ எங்கேயோ எடுத்துகிட்டு போகலாம். பார்த்தீங்கன்னு சொன்னால் பெரிய சைஸில் ஒரு தலானி உண்டு வரும். இது நீங்கள் காற்று ஊற்றக்கூடிய இடம் இருக்குது. இதில் காற்று ஊற்றினீங்கன்னா சரி உங்களுக்கு ஒரு பெரிய சைஸில் ஒரு தலானி ஒன்று வரும். நீங்கள் ஈஸியாக படுத்துட்டு மறுபடியும் காற்றை கலட்டி விட்டு போட்டு திருப்பி நீங்கள் என்ன செய்யலாம், மடித்து கொண்டு ஈஸியாக வரலாம். இந்த ப்ரைஸ் 360 ரூபா. ஓகே. இது பார்த்தீங்கன்னா போஸ் பேக் வந்து இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்டாக இருக்கும். மேலே ஜிப் இருக்கும். தண்ணி எதுவும் லீக்கேஜ் ஆகாது. நீங்கள் உங்களுக்கு க்ரீம் காஸ்மெட்டிக் அந்த மாதிரி ஐட்டங்கள் வச்சு கொண்டு போகிறது பாவிக்கலாம். இதில் ப்ரைஸ் 500 ரூபா. அடுத்து வந்து ட்ராவலிங் லோண்ட்ரி பவுச் வந்து இந்த ப்ரைஸ் 1000 ரூபா. இது வந்து பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளுக்கு பேக் செட்டாக இருக்கும். நீங்கள் ட்ராவல் பண்ணிக்கல கூட லோண்ட்ரி பவுச் வந்து செட் பண்ணுறேன்னு சொல்லிச்சுன்னா செட் பண்ணிக்கொள்ளலாம். இது வந்து இது ஒரு பேக், இது 2, அடுத்தது 3, அடுத்தது 4, அடுத்தது 5, அடுத்தது 6, மொத்தமாக 6 பேக் உங்களுக்கு. லோண்ட்ரி பவுச்சுக்கு இந்த 6 பேக் வரும். இது ப்ரைஸ் வந்து 1000 ரூபா. ரீயூசபிள், திருப்பி நீங்கள் பாவிச்சு கொள்ளையிலும் ஈஸியாக வாஷ் பண்ணிக்கொள்ளவும் மேலும். இது அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ட்ராவலிங் டூத் ப்ரஷ் ஹோல்டர். இது வந்து பார்த்தீங்கன்னா டூத் ப்ரஷ் பேஸ்ட் கொண்டு போகிறதுக்குரிய ஹோல்டர். நீங்கள் பேக்கில் வச்சு கொண்டு போகிறது உங்களுக்கு ஈரமாயிடும் அந்த பயங்கள் இருந்ததுன்னு சொல்லிச்சுன்னா இது நீங்கள் ஈஸியாக வந்து இதில் போட்டு மூடிக்கொண்டு போகலாம். இந்த ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 350. அதே போல் பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா அடுத்தது ட்ராவலிங் சோப் ஹோல்டர். சோப் வச்சு கொண்டு போகிறதுக்கு வந்து தனியாக ஒரு ஹோல்டர் இருக்குது. இதை வந்து நீங்கள் கலட்டிங்கன்னு சொல்லிச்சுன்னா சோப் வைக்கிற கேஸ் இருக்குது. இதுக்கே வச்சு நீங்கள் சோப் ஹோல்டுக்கு வச்சுட்டு தண்ணி எதுவும் சிந்தாமல் இதை டைட் பண்ணி போட்டு கொண்டு வரலாம் ஈஸியாக. சோப் ஹோல்டர் இந்த ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 350 ரூபா. கூட வெளிநாட்டுக்காரருக்கு விமான பயணங்கள் செய்கிறார்கள் தேவைப்படும் லக்கேஜ் ஸ்கேல். உங்களோட பொதிகளை வந்து அளந்து கொண்டு போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதே நேரத்தில் இந்த முறை வந்து ஸ்கேல் வந்து புதிய மாடல். கையில் உங்களுக்கு பழைய மாடல் ஸ்கேலாம் தூக்கிக்க கையில் கஷ்டமாக இருக்குது. அந்த கம்பி வந்து கையில் கூடுதலாக பேரத்தை கொடுக்க அண்டும் அந்த பிரச்சனை இல்லாமல் இது வந்துருக்குது. இதுக்கு பேட்டரி ஒன்று வரும். தேவையானாக்கள் பாக்ஸுலேயே பேட்டரி வரும். தேவையான எக்ஸ்ட்ராவாக எங்கள்கிட்டையும் எடுத்துக்கொள்ளலாம். இந்த மாதிரி தான் இதுக்கு டிஸ்பிளே வரும். மேக்ஸிமம் எத்தனை கிலோ? இது வந்து 50 கிலோ வரைக்கும் இருக்கக்கூடிய தராசு. இது வந்து ஈஸியாக நீங்கள் உங்களோட பேக்கேஜில் போட்டு லோட் பண்ணி போட்டு இது நீங்கள் கையில் பிடிச்சி தூக்குறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு கைப்பிடி ஒன்று வரும். இது உங்களுக்கு பேரத்தை ஈஸியாக விடாது. 50 கிலோ மட்டுமா? 50 கிலோ வரைக்கும் இருக்கக்கூடிய மாதிரி இருக்கும். 5 கிலோவுக்கு மேலே ஆளாக இருக்க முடியலை. இல்லை எழுப்பா உடஞ்சாலும் சரி பரவாயில்ல எழுப்போம் பார்ப்போம். மேக்ஸிமம் எவ்வளோ எடுக்கிறான்னு பார்ப்போம். 17 17.7 20 வரைக்கும் நான் எடுக்க மாட்டேன். 23 24 எத்தனை 25 வரைக்கும் வந்து போனேன். 25 கால் பண்ணி நான் எடுக்க பார்ப்போம். எழுங்க பார்ப்போம். 9 நினைக்குது ரிசர்வ் பண்ணிருந்தேன். இல்லை ராத்தல் எடுக்கலாம். போனதுக்கு கை நோவு அவர் 25 தாண்டி போவார். இல்லை அங்கே காட்டும் டிஸ்பிளே காட்டும். டிஸ்பிளே மறைக்காது. 10 27 27 நடக்குது. 400 இது வாங்குறேன். எடுக்கு வாடா எடுக்காடி முறை எடுங்க.
இந்த பிச்சு போட்டான் அது அது உள்ளக்கு தானே ம் டிஸ்பிளே காட்டணுமே ஓ ம் முத்த அப்படியே கூட நான் இருக்க வருது ரெடியா 32 வரைக்கும் போயிருக்கு அதிக கஷ்டப்பட்டு 32 கிலோ வரைக்கும் கொடுத்துருக்கேன் சரி என்ன இதில் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1500 இந்த மாதிரி விளையாடி சாமானே நீங்கள் இதை பார்க்கலாம் கை காலெல்லாம் சரி அடுத்து வந்து நெக் கூலர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் வரும்போது இது சார்ஜ் பண்ணி பாவிக்கிறது இது வந்து கழுத்தில் போடுற ஃபேன் உண்டு இந்த மாதிரி இதில் பட்டன் இருக்குது ஓன் பண்ணிங்கன்னு சொன்னால் சரி இது வந்து கழுத்தில் போட்டு விடலாம் கழுத்தில் போட்டிங்கன்னா கீழ் வளம் போட்டால் உள்ளுக்கு காற்று வரும் அதே மாதிரி இதுலேருந்து மேலே காற்று முகத்துக்கு காற்று வரோம்னா இந்த வரம் போட்டுக்கினா முகத்துக்கு மேலே காற்று வந்துருக்கும் பக்க காலங்களில் வந்து இந்த மாதிரி ஒரு இதை நீங்கள் பாவிக்கலாம் ஸ்பீட் கண்ட்ரோல் பண்ணாமண்ணா ஸ்பீட் வந்து ஒரு 2 சைஸ் ஸ்பீடிங் கூட மாறும் இப்போ ஃபீல் பண்ண மாட்டேங்க நாங்கள் ஃபேனுக்கு நிற்கிறபடியால் நீங்கள் அதை ஃபீல் பண்ணுற தன்மை குறைவாக இருக்கும் வெயில் காலங்களில் வந்து நீங்கள் கூடுதலாக ஃபீல் பண்ணலாம் இந்த ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1850 ரூபா ஓகே அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ரீசார்ஜபிள் ட்ரில்லர்னு சொல்லலாம் இது வந்து நட்டுகள் பூட்டி கால்றதுக்கு பாவிக்கலாம் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சின்ன சின்ன ஓட்டையில் போடுறதுக்கு மரங்கள் சிகர்கள் அந்த மாதிரி இடங்களில் நீங்கள் வீட்டு தேவைக்கு பாவிக்கலாம் இது வந்து சார்ஜர் பேட்டரியோடு வரும் இல்லை இது வந்து தனியாக இதுக்குரிய பேட்டரி ஒன்று வருது இந்த பேட்டரி எங்கள்கிட்ட இன்னும் வேற இல்லை எக்ஸ்ட்ராவாக இப்போதைக்கு இதோட வார பேட்டரி மட்டும்தான் இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் லெஃப்ட் ரைட் உங்களுக்கு தேவையான பக்கத்துக்கு ஸ்க்ரூ பூட்டிக்கொள்ளவும் மேலும் சிவரில் சின்ன சின்ன வேலைகளுக்கும் பாவிக்கலும் சின்ன சின்ன ஆணி நட்டுகளும் காட்டிடும் இந்த மாதிரி உங்களுக்கு வரும் இது வந்து இப்போ வளைஞ்ச இடங்களுக்கு விட்டு பாவிக்கிறேன்னு சொல்லி சொன்னால் இதை தான் பாவிக்கிறது இதை இதில் லோட் பண்ணி போட்டு இதை வந்து இங்கே வளைச்சு கொண்டு போய் உங்களுக்கு உள்ளுக்குள்ளே விட்டு பாவிக்கணும் மட்டும் இதை உள்ளுக்கு கொண்டு போயில தானே அப்போ அந்த மாதிரி இடங்களுக்கு இதை விட்டுட்டு இங்கே சுத்தம் அங்கே சுத்தம் அந்த மாதிரி ஒரு டூலான இது வந்து ரீசார்ஜபிள் ட்ரில்லர் கோட்லெஸ் ட்ரில்லர் இது அதே நேரத்தில் வந்து உங்களுக்கு ஸ்க்ரூ டிரைவராயும் பாவிச்சு கொள்ள இந்த மாதிரி ட்ரில் ஃபிட் எல்லாம் பெறுது உங்களுக்கு இதில் ஹெவியான ஜூஸுக்கு பாவிச்சு கொள்ள இல்லாது லைட் ஜூஸுக்கு தான் பாவிக்கிறோம் அதுலேயும் ஹோம் ஜூஸுக்கு பாவிக்கிறது தான் நல்லது சார்ஜர் வயரம் வரும் சார்ஜ் பண்ணி பாவிங்க 7200 ரூபா அடுத்தது பார்த்தீங்கன்னா ரீசார்ஜபிள் கிரைண்டர் இது வந்து பார்த்தீங்கன்னா கிரைண்டரில் இந்த மாதிரி சின்ன சைஸ் இதுதான் இதுக்கு போட்டுக்கொள்ளையிலும் பெரிய சைஸ் போடுறோம்னா நீங்கள் கேசிங்க கலட்டி தான் போடலாம் அதே போல் இதுக்கும் வந்து 2 பேட்டரி கிடைக்கும் உங்களுக்கு பேட்டரி வருது 2 ஓ ஓகே இந்த போட்டிங்கன்னு சொன்னால் சரி உங்களுக்கு ரெடி இது ஹோம் ஜூஸுக்கு தானே ஹோம் ஜூஸ் உரிய சாமான்கள் உங்களுக்கு ஏதாவது வெட்டுற தேவைகள் இரும்புகளை வெட்டுறது அல்லது ஹோம் ஜூஸ் அல்லது ஏதாவது நீங்கள் ஏதாவது ஜுவல்லரி மேக்கிங்கோ ஏதாவது கம்பியில் வெட்டி பாவிக்கிற இதுகள் இருந்துன்னு சொல்லிச்சுன்னா இந்த மாதிரி சின்ன கிரைண்டர் இருக்குது வாங்கி வைங்கோ பொலிஷிங்குக்கும் பாவிக்கலாம் இதுக்கு நீங்கள் பொலிஷிங் இது ஒன்று வாங்கி வச்சிங்கன்னு சொன்னால் நீங்கள் பொலிஷ் பண்ணுறதுக்கும் பாவிக்கலாம் அதே மாதிரி உங்களுக்கு கட்டிங் பிளேட் இதோட வந்து 2 கிடைக்கும் சார்ஜ் பண்ணி பாவிக்கலாம் இதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா இன்னொரு பேட்டரியும் வருது மற்ற வந்து எல்லாமே டெலிவரி இருக்குது ஹார்ட் சாமான் எல்லா சாமானும் டெலிவரி இருக்குது உங்களை வீட்லேயே ஹோம் டெலிவரி செய்வாங்க கொண்டு வந்து நீங்கள் தேவையானாக்கள் ஓட பண்ணுவோம் அடுத்தது ஸ்பா ஜெல் சாக்ஸ் அதாவது 2 பீஸ் கிடைக்கும் அதாவது வந்து காலுக்கு வந்து மாய்ஸ்சரைசிங் பண்ணுறாங்க வந்து லேடிஸ் பாய்ஸ் யாரும் பாவிச்சு கொள்ளையிலும் இது வந்து ஜெல் சாக்ஸ்ன்னு சொல்கிறதுக்கு நீங்கள் க்ரீம் அதில் காலுக்கு போடுவீங்களா இருந்துச்சுன்னா அதுக்கு மேலே சாக்ஸை போட்டு நிற்க விடுவாங்க அதில் வந்து உங்களுக்கு வெளியே பெட்ஷீட்டில் பிரண்டு வந்து அது வந்து வீணாக போகாமல் இருக்கிறதுக்கு பாவிக்கலாம் சோடி 450 ரூபா ஓகே இவ்வளோ நேரம் பார்த்து சின்ன வீடு தேவையான சாமான்லாம் காட்டுறாங்க பார்க்குற சின்ன அப்படிலாம் அந்த வித்தியாசமான கேஜெட்ஸ்ன்னு சொன்னீங்க அது ஒன்றுமே காட்டல சொல்லி அப்போ அடமடிக்கணும் அதனால் வந்து சின்ன ஆக்கக்கூடிய சாமான் காட்ட போகிறேன் அதாவது சின்ன ஆக்களுக்குரிய கிரெப் போர்டு வந்துருக்குது இந்த ப்ரைஸ் வந்து 1950 ரூபா ஓகே இதுதான் கொஞ்சம் காட்டலாம் எடுத்துறது ஏன் தெரியுமே சின்ன அப்படிலாம் நாங்களும் அப்போ நாங்கள் விளையாடி பார்க்கலாம் நான் சின்ன இருக்கைக்காக அதில் நான் அனுபவிக்க முடியல சரி இப்போ என்னாலும் விளையாடுவோம் அதான் அப்போ உண்மையில சாமானும் வார இல்லை நாங்கள் சின்ன இருக்கையில் பிரச்சனையால் வந்து எங்களுக்கு சாமான் வந்து வார இல்லை உண்மையில் நாங்கள் கிடைச்சி சின்ன சின்ன சாமான் தான் பார்த்து வந்தாங்க இந்த மாதிரி கார்ட் வரும் தேவையாண்டா உங்களை சின்னாக்களுக்கு வந்து இதே மாதிரி டிசைனை செய்ய சொல்லலாம் அப்படி இல்லைன்னு சொல்லிச்சுன்னா இதுக்குள்ளேயே வந்து உங்களுக்கு தாங்களே க்ரியேட்டிவிட்டியாக என்ன செய்யணும்னு சொல்லிச்சுன்னா தாங்களே இதண்டு விடும் ஒவ்வொரு வயசுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆக்டிவிட்டியாக கொடுக்கலாம் அதாவது கலர் செப்பரேட்டர் இருக்குது தேவையான எழுத்துக்களை எழுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் இது ஒரு மேக்னெட் மாதிரி பென்சில் உண்டு இது என்ன செய்யும் இதுக்குள்ளே இருக்கிற இதை வந்து இந்த இது வந்து அந்த ஒரு பொப்பிட்டோ அந்த ஒரு போல்ஸ் ஒன்று வரும் ஸ்மார்ட்டிஸ் இந்த ஷேப்பில் இருக்குது இந்த நீங்கள் ஸ்மார்ட்டிஸ் இல்லை இது சாப்பிட்றது இல்லையா இதை வந்து தேவையான இதில் படங்களோ ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணி பார்க்கணும் க்ரியேட்டிவிட்டியாக வந்து செயற்படுறதுக்கு சின்னங்களுக்கு நல்லா இருக்கும் இந்த இதில் டாஸ்க் எப்படி அடுக்குங்க டாஸ்க்கள் மாதிரி கொடுக்கணும் அதே மாதிரி பார்த்து செய்ய பழக்கிறதுக்கு வந்து கொடுக்கலாம் இதுக்கு காலை கொழி விட்டால் இதை மாதிரி பார்த்து அதே மாதிரி செஞ்சு தருவினோம் என்ன விலை என்ன இந்த ப்ரைஸ் வந்து 1950 ரூபா 1950 அடுத்து வந்து சின்னங்களுக்குரிய இன்ஃப்ளைட்டபிள் சோஃபா அதாவது வந்து காற்று ஊதி போட்டு இருக்கக்கூடிய சோஃபா வந்து இதுக்குள்ளே ஒரு சின்ன பம்பு மரம் தேவையான அடிச்சு போட்டு சின்ன பிள்ளைகளுக்கு பாவிக்கலாம் 3300 ரூபா சின்னங்களுக்கான டோய் மைக்ரோஸ்கோப் இருக்குது உள்ளுக்குள்ளே வந்து
ஸ்பெசிமென் வந்து ஏற்கனவே வந்து செட் பண்ணி வச்சிருப்பினோம். நீங்கள் தேவையான சின்ன படிக்கிற ஆக்களுக்கு வந்து மைக்ரோஸ்கோப் மாதிரி ஒன்று ட்ரை பண்ணி பார்க்கறதுக்கு வேண்டி கொடுங்க. அடுத்து காட்டுறோம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்கனவே செஞ்சு வச்ச ஸ்பெசிமென் எல்லாம் இருக்குது. இந்த மாதிரி இளையங்கள் எல்லாம் வச்சிருக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மைக்ரோஸ்கோப்பும் இதுக்குள்ளுக்கு இருக்கும். அது மேலே கேட்பது இந்த மாதிரி இருக்கும். இதில் வந்து மைக்ரோஸ்கோப் வந்து இதுக்குள்ள வந்து நீங்கள் ஸ்பெசிமெனை வச்சு போட்டு இதுக்கெல்லாம் பார்த்து செட் பண்ணி வந்து ஒன்று பார்த்து படித்து கொள்ளக்கூடிய மாதிரி தான் இது. இல்லை எல்இடி லைட்டும் கொடுத்துருக்கணும். அதே மாதிரி கண்ணாடி ரிஃப்ளெக்டரும் கொடுத்துருக்கணும். கீழே தேவையான இரவிலேண்ட எல்இடியும் பகல்லேண்ட கண்ணாடி ரிஃப்ளெக்டரையும் பாவிச்சு கொள்ளலாம். தேவையான சின்ன சின்ன பொருட்களை வச்சுமே தங்களுக்கு தேவையான மாதிரி பார்த்து இந்த ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2500. அடுத்தது சின்ன குழுவிலே கேமரா. இது வந்து கேமரா ஆர்வம் உள்ளாக சின்ன கொடுக்கலாம். இது வந்து ட்ரிப் ஓய்களை வந்து பெரியாக்கள ஃபோனை பண்ணி கொண்டு போயிடும். அதில் மாதிரி சின்ன ஒரு கேமரா ஒன்று கொடுத்துலாம். மெமரி கார்டு போடலாம். அதே இதில் சார்ஜும் பண்ணலாம். ரியலாக வந்து உங்களுக்கு தேவையான ஃபோட்டோஸ் எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கும். தேவையான சொல்லிச்சுனாவே வந்து இதை மெமரி கார்டு எடுத்து ஃபோன்லேயோ கம்ப்யூட்டர்லேயோ போடலாம். இல்லை ஃபோட்டோவாக கலவி எடுக்கலாம் எடுக்கலாம். ரீசார்ஜ் பண்ணக்கூடிய ஒரு கேமரா உண்டு. என்ன விலைன்னா இந்த ப்ரைஸ் வந்து 3300 ரூபா. உண்மையாக கேமரா எடுக்கும். உண்மையிலேயே கேமரா தான் அது. ரியல் கேமரா டாய்ஸ் இல்லைன்னு. இது வந்து ரியலாகவே டாய்ஸ் சொல்ல பண்ணி சொன்னீங்க. இது வந்து சின்னங்களுக்குரிய கேமரா உண்டு தான். சின்ன எடுத்துக்காங்க காலத்துலேயும் கொடி விடலாம். ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா லஞ்ச் பேக். லஞ்ச் கொண்டு போகிற சின்னங்களுக்கு வந்து லஞ்ச் பேக் வந்து தேவைப்படும். இது வந்து இன்சுலேட்டட் லஞ்ச் பேக். அப்படின்னா உள்ளுக்கு வந்து இந்த இன்சுலேட்டட் பண்ணி ஒரு லேயர் ஒன்று வந்திருப்பாங்க. அதாவது ஹீட் வந்து லேசில் வெளியில் போகாத மாதிரி இருக்கும். சூடாக கொண்டு விடலாம். சூடாக பெரிய ஆக்களுக்கும் பாவிக்கலாம். ஒரு சாப்பாடு பாக்ஸ் ஒரு சாப்பாடு பார்சல் வைக்கக்கூடிய மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ஆனால் இது வாலி சைஸில் இருக்கும். வாலி சைஸில் இல்லை. வாலிக்கு ஒன்று வர வாலி சைஸில் இருக்கணும். ஏன் அப்படி கேட்குற கேள்வி எல்லாம். இந்த சின்னாக்கள் பெரியாக்கள் 2 பேரும் பாவிச்சு கொள்ளக்கூடிய ஒரு லஞ்ச் பேக் உண்டு. இதில் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 300 ரூபா. இப்போ ஆஃபரில் எங்கள்கிட்ட போய் கொண்டு இருக்குது. 300 ரூபாய்க்கு நல்ல பேக் உண்டு. தேவையான ட்ரை பண்ணி பாருங்க. சின்னாக்கள்கிட்ட ஆஃப் ரோட் கார் உண்டு. இது வந்து பேட்டரியில் வேலை செய்கிறது. இது வந்து சின்னாக்கள் வந்து ரிமோட் கார் உண்டு. தேவையான இந்த காரை வேண்டி கொடுங்க. சும்மா ஆப்ரேட் பண்ணி காட்டுறோம் என்ன மாதிரி வேலை செய்யணும்னு சொல்லி. இது வந்து கனவு அந்த ரிமோட் கார்ன்றதுல கனவு. ரெண்டு பட்டன் சிவப்பும் பற்றி எங்க இருக்கும். அதே அப்படி கொண்டு வந்துருந்தாங்க. இதெல்லாம் தந்திருந்த அந்த காலத்தில் சரி எவ்வளோ வளர்ந்துருப்போம். அதான் பெரிய ரைடர் ஆகிருப்பேன். இப்போ நான் ரைடர்றான்டா. அஜித்துக்கு போட்டியாக வந்திருக்க வேண்டிய ஆக்கள் நாங்கள் எங்களை ஒடுக்கிட்டாங்க. ஆழம் கொண்டு இப்படி வருது கண்ட்ரோல். ஆமாம், இது இந்த நியூ மாடல் கண்ட்ரோல் இந்த மாதிரி தான் கிடைக்கும். ரோனுங்களுக்கு வர மாதிரி தான் எப்படி. பட் அது சின்னாக்கள பொருட்களுக்கு வந்து வாரண்டி கிடையாது. இங்கே வச்சு நாங்கள் எல்லாம் போட்டு செக் பண்ணி தருவோம். என்ன சின்னாக்கள பொருள் எங்களோட வீட்லேயும் சின்னாக்கள் இருக்கிறோம். அதெல்லாம் கிட்டத்தட்ட எங்கள் வீட்டில் ஒரு 1/2 மணி நேரம் தேவையில்லை. அதோட அந்த ப்ராடக்ட் எக்ஸ்பைரி ஆகிடும். ஸோ அதனால் நாங்களும் சின்னாக்களுக்கு வாரண்டி கொடுக்குறதில்ல. இங்கே வச்சு நீங்கள் தேவையான வடிவாக செக் பண்ணி கொண்டு போகலாம். பேட்டரி போட்டு ஆப்ரேட் பண்ணி காட்டுறோம். இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா சுவிட்ச் இருக்குது, பட்டன் இருக்குது. இதை ஓன் பண்ணிங்கன்னு சொன்னால் சரி. அதுக்கப்புறம் ரிமோட் வந்து உங்களுக்கு ஆக்டிவ் ஆயிடும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஓடுறதுக்கு பின்னுக்கு வரதுக்கெல்லாம் இருக்குது. வச்சு காட்டுவோம். நாங்கள் ஓடி காட்டுவோம். முன்ன பின்னுக்கெல்லாம் வருமோ? ஃப்ரண்ட்டும் இருக்குது, ரிவர்ஸும் இருக்குது. ஓகே. பெல்ட்டி அடிக்காது. பெல்ட்டி அடிக்காது. இந்த ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2950 ரூபா. தேவையான ட்ரை பண்ணி பாருங்க. சின்ன ஆளுக்கு நல்லா இருக்கும். எக்ஸ்ட்ரா விளம்பருது. அடுத்து வந்து சின்ன நாங்கள் எல்லாம் வீடு கட்டி விளையாடிருப்போம். இப்போ எல்லாம் வீடு கட்டுறதுக்கு நேரம் இல்லை. வீடு கட்டுறதுக்கு மண்ணுக்கு விளையாடவும் மேலாது. இது வந்து பார்த்தீங்கன்னா கட்ட தேவையில்லை. பயந்துட்டேன் சொல்லி கொடுத்துருவோம். என்னடா பார்க்கட்டு டோரா வருது. டோரா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பஸ்ஸோ இன்ஸ்டன்டான ஒரு பஸ் வந்து உடனே கொண்டு போய் நீங்கள் பஸ்ஸுக்குள்ளே ஏறி விளையாட வேண்டியதான். சின்னங்களுக்கு பஸ் முன்பக்கம் வந்து என்ன இந்த பஸ் ஸ்கூல் பஸ் ஐயோ பெரிய சைஸ் தானே. ஓகே. பஸ் வந்துட்டு சிக்னல் படுத்துட்டு சின்ன பிள்ளை விளையாடலாம். இதுக்குள்ளே வந்து ஏறி இருக்கிறதுக்கும் இருக்குது. அதே மாதிரி பின்னுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டோரும் இருக்குது. உள்ளுக்குள்ளே போய் விளையாடுறது, ஒளிச்சு விளையாடுறது, அந்த மாதிரி தேவைக்கு பாவிக்கலாம். சைடில் ஃபோட்டோ கிளம்பி. அதே மாதிரி ஈஸியாக உங்களுக்கு இதை மடித்து கொண்டு போய் வந்து ஒரு இடத்த வைக்கக்கூடிய மாதிரியும் இருக்கும். இந்த மாதிரி வர டாய்ஸ் வந்து எங்கள்கிட்ட இருக்குது. 4300 ரூபா. தேவையான சின்ன நல்லா இருக்குன்னு உங்களுக்கு ஏறி தான் கிடாக்கு. ஆனால் போகிறதுக்கு தான் அளவு காணும். அளவு காணும். அதான் பெரிய வச்சுட்டேன். இது பார்த்தீங்கன்னா க்ளோ பிளாங்கெட். இது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல க்ளோவாக இருக்கும். பகலில் அல்லது வெளிச்சத்தில் இருக்கிற வெளிச்சத்தை உறிஞ்சி வச்சு போட்டு இரவில் வந்து உங்களுக்கு நித்திர உலைக்க க்ளோவாக இருக்கிற வச்சுருது. சின்னாக்களுக்கு வந்து பிடிச்ச மாதிரி இருக்கும். இது சின்னாக்களுக்கு பாவிக்கிற ஒரு பெட்ஷீட் உண்டு. நல்ல சாஃப்டான பெட்ஷீட்டும். அதே நேரத்தில் உங்களுக்கு மேஜிக் பிளாங்கெட்னு சொல்கிறது. இரவில் நித்திர உலைகளை வந்து இதெல்லாம் நல்ல க்ளோவாக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு இரவில் க்ளோ பண்ணும். நித்திர உலைக்க சின்னாக்களுக்கு நல்லா இருக்கும்.
லைட் ஆஃப் பண்ண விடாத சின்னாக்களை கூட லைட் ஆஃப் பண்ண பண்ணலாம் நீங்கள் இதை அந்த தெரியுதா 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 இந்த மாதிரி நல்லா இருக்குண்ணே ஓகே இந்த ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2000 ரூபா தேவையான ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்து சின்னாக்கள் வந்து ஃபோன் கேட்டு தொல்லை பண்ணி கொண்டு இருப்பினோம். ஃபோன் கேட்டு தொல்லை பண்ணாமல் இருக்கிறதுக்கு வந்து சின்னாக்களுக்கு கேம் பிளேயர் வந்துருக்குது. அடி போட்டு திருத்தக்கூடாது, சின்னாக்களுக்கு அடிக்கிறது போல அது சட்டப்படி குற்றம். இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் டிவிலையும் போட்டு பாவிக்கலாம். டிவியில் கனெக்ட் பண்ணுறதுக்குரிய வயர், அதே மாதிரி சார்ஜ் பண்ணுறதுக்குரிய கேபிள், அதே மாதிரி நோக்கியா பேட்டரி தான் பெறும். நீங்கள் இதுக்கு போட்டு கேம் பிளே ஆடி கொள்ளலாம். ஆமாம், இது வந்து பின்னுக்கு நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னு சொன்னால் ஓப்பன் ஆகும். இதில் வந்து பேட்டரியை இன்ஸ்டால் பண்ணுவோம். சின்ன பிள்ளைகளுக்கு ஃபோன் தான் கேட்க மாட்டாங்க, ஆனால் ஃபோன் பேட்டரியெலாம் கேட்பாங்க. ஃபோன் பேட்டரி கேட்பாங்க, மேலே ஓன் பண்ணுறது இருக்குது, அவ்வளோதான். இதில் உங்களுக்கு கேம் வந்து 400 கேம் இருக்கும். 400 கேம் இருக்கும். கேம் லிஸ்ட்டில் பாருங்க இப்படி எவ்வளோ வருது, 40, 56, 64. அண்ணஞ்சு வீட்டுக்காக யோசிப்பாங்க, இந்த ஃபோனை கொடுத்தது ஒரு மணி நேரம் தந்துடுவாங்க. 400 கேம் கூட கண்டா அவங்க 400 பார்க்கறதுக்கு தரவே மாட்டாங்கண்டு. அதான் சின்னங்களுக்கு கேம் விளையாடுறது பண்ணிவிடுவோம். இதுலேயே டிஸ்பிளே இருக்குது, தேவையான சின்ன கேபிள் அடித்து போட்டு டிவியில் போட்டு விளையாடி கொள்ளலாம். சின்னங்களுக்கு ஒரு கேம் விளையாடுறதுக்கு ஒரு சின்ன ஒரு கேம் பாய் மாதிரி ஒரு ப்ராடக்ட் உண்டு. இதில் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 3000 ரூபா. சின்னங்களுக்கு நல்லா இருக்கும். இப்படி இருக்கு இது இடைவெளி இப்போ பூமியை தாண்டி முன்வழி அதுக்குள்ளே போகிறோமே ஃபேன் இருக்குடா உண்மையிலே. முன்னாடி மொக்கையாக இருக்கு. தேவையான கலர்ஸ் இந்த மாதிரி மாற்றி கொள்ளலாம். நல்லா இருக்குண்ணே. அதே மாதிரி ஸ்டாரையும் வந்து நீங்கள் தேவையான சின்ன ஸ்டார் வேறு லெவலில் இருக்குண்ணே. தனியாக ஸ்டார் வருங்க. தனியாக ஸ்டார் வராது, சேர்ந்து தான் வரும். நெபுலாவோட சேர்ந்து தான் ஸ்டார் வரும். இந்த சைட் பில்டிங் போல கொஞ்சம் தெரியுது என்ன ஸ்டார். ரூமு போட்டு விட இரவு நித்திர உள்ளைகளை இன்னொன்று சொல்லலாம். நீங்கள் ஒரு அதான் நீங்கள் முத்தத்தில் படுத்துருந்த மாதிரி வானம் மாதிரியே இருக்கும் பார்க்குறது. சட்டப்படி இருக்குண்ணே, நல்லா இருக்கு, வித்தியாசமாக இருக்கு. என்ன ப்ராடக்ட்னு சொல்லி பார்ப்போமா? லைட்ஸ். ஓகே, இதுதான் அந்த ப்ராடக்ட். இது வந்து நெபுலா ப்ராஜெக்ட்னு சொல்கிறது. சின்ன ஒரு ஆஸ்ட்ரோனட் டிசைனில் கிடைக்கும் உங்களுக்கு. இந்த மாதிரி வரும் உங்களுக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா ஹெட் வந்து இந்த மாதிரி இருக்கும். தேவையான ஆங்கிளில் மாற்றி வச்சுக்கொள்வது. சின்னாக்களுக்கு நித்திர கொள்ளைகளை இரவில் போட்டு போகிறதுக்கு நல்லா இருக்கும். நைட் லேம்பாயும் பாவிக்கலாம். இந்த ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2850 ரூபா. அடே நித்திரலாம் இங்கே வா நித்திர ஒன்று கொண்டு இருக்கா எனக்கு ஐயோ ஒன்று சொல்கிறேன் எனக்கு ப்ரீத்திங் டெடி. இது அசை தானே அவளுக்கு. உங்களுக்கு இந்த வயிறு வந்து பனி வந்து உங்களுக்கு மெல்ல மெல்லமாக வெளியில் வந்து போய் கொண்டிருக்கும். ஒரு மூச்சு விடுற மாதிரி தன்மை இருக்கும். சின்னாக்கள் இப்படியான டோய் வந்து வச்சுக்கொண்டு நித்த விடுறவங்க கூடுதலாக விரும்புகிறவே அதுக்காக தான் இந்த டோய் வந்துருக்குது. ஓகே, நல்லா இருக்குண்ணே. ஒரு வைப்ரேஷன் வருது அப்படியே. அது வயிறு வந்து மேலே போய் வரும். ஒரு ரியலான ஒரு ஆளுடைய ஃபீலிங்கில் கொடுக்கணும். அது சரி, லைட்டுமே இருக்குண்ணே. ஓகே ஓகே. சுவிட்ச் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு இந்த காலில் தான் இருக்கும். இந்த காலில் ஒரு சின்ன ஒரு அடையாளம் போட்டிருக்கும். இதான் இந்த பட்டன். இந்த அமைச்சு நீங்கள் சொல்லிச்சுன்னா தான் ஆன் பண்ணுறது ஆஃப் பண்ணுற ஃபங்க்ஷனில் வேலை செய்ய முடியும். ஓகே, என்ன விலை? இது வந்து 1890 ரூபா. 1800. வேறு கலர் இருக்கா? இதில் வந்து வேறு ப்ளூ இருக்குது, பிங்க் இருக்குது, ஒவ்வொரு கலர்ஸ் இருக்குது. தேவையான கலர்ஸ் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இது என்னென்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ரிதம் லைட். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். சவுண்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து இது வந்து போய் வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா பவரில் டிரெக்டாக கொண்டு உங்களோட யூஎஸ்பி பவரில் வந்து கொடுத்து விட்டீங்கன்னு சொன்னால் உங்களோட ஸ்பீக்கர்ஸை பக்கத்துலேயே வச்சு கொள்ளலாம். அந்த மாதிரி உங்களுக்கு மேலே கீழே போய் வரும். பாட்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து அந்த சவுண்ட் வந்து மாறும். இதில் வந்து மோட் மாற்றி கொள்றதுக்கு இருக்குது. இந்த மோட் வந்து மாற்றினோம்னு சொல்லிச்சுன்னா வேறு மோட்லேயும் வேலை செய்யும். ஹலோ 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 அடே வேணாம் அடே. இப்போ எல்லாரும் இந்த வீடியோ பார்க்க நித்திர கலக்கல எழுப்பினோம். நான் படித்த எழுப்பியே வேணாம். நித்திர குழப்பக்கூடாது. தேவையான டிசைனில் இருக்குது. டிசைன் மாற்றி மோட் பட்டன் பின்னிக்கு இருக்குது. சில வாகனங்களையும் வந்து டேஷ்போர்டில் இதை வச்சு விடணும். அப்படியே ஸ்பீக்கர்ஸ் இருந்தால் ஸ்பீக்கர்ஸோட நீங்கள் அட்டாச் பண்ணி வச்சு விடலாம். இந்த ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1500 ரூபா. இந்த மாதிரி பாக்ஸில் கிடைக்கும் உங்களுக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு வித்தியாசமான லைட் என்ன ஆட்டோக்களுக்கு. ஓ, பயமாக இருக்குண்ணா. என்னது பாவிக்கலாம்னா இது வந்து வாகனங்களை பாவிக்கிறது. வாகனங்களுக்கு நீங்கள் பின்னுக்கு ஒட்டக்கூடிய ஸ்டிக்கர் வரும். 12 வோல்டேஜ் லைன் ஒன்று வரும். 12 வோல்டேஜ் லைனை கொடுத்து விட்டேன். கன் லைட்னு சொல்லி நீங்கள் இது வந்து ஒரு டிசைனுக்கு டெக்கரேஷனுக்கு பாவிக்கிற லைட் ஒன்று தான். தேவையான ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்து வந்து மெஷ் நேபிளைசர். இது வந்து புதுசாக வந்த ப்ராடக்ட் ஒன்று தான். இந்த ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1600 ரூபா. தேவையான ட்ரை பண்ணி பாருங்க.
என்ன செய்யறதுன்னா ஆவி பிடிக்க மாதிரி இது வந்து வீசிங் அதுக்கு நெபிலைஸ் பண்ணுறதுக்கு வந்து பாவிக்கணும் இது இது பவரில் கொடுத்துட்டு பாவிக்கிறது. எனக்கு இந்த டீட்டெயில் தெரியாது. சில டாக்டர்ஸ் வந்து சஜஸ்ட் பண்ணதால் நாங்கள் இதை எடுத்து வச்சுக்கிறோம். மழை காலங்களில் கொடுத்தா தேவைப்படுறதால நாங்கள் கஸ்டமர்ஸ் நிறைய பேர் கேட்டதால எடுத்து வச்சுக்கிறோம். சரி, இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க தம்ஸ் அப் ஆன்லைன் ஸ்டோரில் அண்ணா முழு விவரமாக சொல்லியிருப்பார். நிறைய பொருட்கள் காட்டினாங்க. இது தவிர இது பார்த்தா தெரியும் இவ்வளோ பொருட்கள் இருக்குன்னு சொல்லி. ஆனால் என்ன பற்றி சொன்னால் நாங்கள் இவ்வளோ காட்ட போகிறோம்னு சொன்னால் மாத கணக்காக வீடியோ போடணும். ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ போடி மாத கணக்காக போட தான் அவ்வளோ காட்டி முடியும். இந்த வீடியோட கொஞ்சம் லெந்தாக வந்திருக்கு. மீன் சொன்னால் நிறைய பொருட்கள் டெஸ்ட் பண்ணி காட்டிக்க வீடியோ டைம் கொஞ்சம் கூடும் தான். ஒன்றுமே செய்யலை தானே பார்க்குறாங்க. உங்களுக்கு பிரியோசனம் இருக்கணும்படியால் நாங்கள் வடிவாக காட்டினாங்க. மற்றது வந்து டெலிவரியுமே இருக்குன்னு. டெலிவரி வந்து ஸ்ரீலங்கா ஃபுல்லாகவே இருக்குது. ஸ்ரீலங்கா ஃபுல்லாகவே 380 ரூபா மட்டும் தான் டெலிவரி. உங்களுக்கு எந்த அளவு வெயிட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, ஒரே ஒரு சார்ஜ் மட்டும் தான். எத்தனை பொருளாக இருந்தாலும் பரவாயில்ல. கேஷ் ஆன் டெலிவரி இருக்குது. வீட்டில் பொருளை தந்து போட்டு நீங்கள் வந்து அந்த நேரத்திலே காசை கொடுத்து பொருளை வாங்கிக்கொள்ளலாம். கேஷ் ஆன் டெலிவரிக்கு ஆர்டர் பண்ணுறாங்க வந்து இந்த நம்பரை தொடர்பு கொள்ளுங்க. இந்த நம்பரில் வந்து வாட்ஸ்அப் உங்களுக்கு நார்மல் கால் எல்லாமே வேலை செய்யும். இந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டு வேண்டிய ஷாப் நம்பர் தான் எந்த நேரமும் அவைலபிலிட்டியில் இருக்கும். நீங்கள் எந்த நேரமும் இதை தொடர்பு கொண்டு நீங்கள் இதில் சாமான ஆர்டர் பண்ணி கொள்ளையிடும். அதுக்கு 12 மணிக்கு அடிச்சிடாங்க கடிச்சாலும் எங்களால் முடிஞ்சால் நாங்கள் கட்டாயம் மான்ச பண்ணி சொல்லுவோம். உங்களுக்கு கஸ்டமர்ஸுக்காண்டி நாங்கள் எவ்வளவு தூரத்துக்கு எங்களால் ஹெல்ப் பண்ணலுமோ அந்த அளவுக்கு செய்வோம். 12 மணிக்கு அடியுமே பிரச்சனை இல்லை, நாங்கள் ஆன்சர் பண்ணுவோம். அப்போ நீங்கள் அடிங்க. சரி, மற்றது குறிப்பாக மரதனாமலத்துலேருந்து எண்ணிவில் போகிறீங்கன்னு சொன்னால் எண்ணிவில் பழைய தியேட்டருக்கு முன்னுக்கே எண்ணிவில் பழைய தியேட்டருக்கு முன்னாடி கேகே ஸ்டோரியோடய இருக்குது. தம்ஸ் அப் ஸ்டோர்னு சொல்லி ஒரு போர்டு மட்டும் போட்டுருக்கோம். பார்த்தீங்கன்னா விளங்கும். இல்லாடாக்கள் கூகுளில் போய் நீங்கள் தம்ஸ் அப் ஸ்டோர்னு சொல்லி அடிச்சிங்கன்னா மேப்லேயே வந்து எங்களை கடை வரும். நீங்கள் அதிலேயே வந்து மெப்பை போட்டுட்டு வாகனங்களை நேரடியாகும் நீங்கள் வரக்கூடிய மாதிரி இருக்கும். தம்ஸ் அப் ஸ்டோர் யாழ்ப்பாணம், தம்ஸ் அப் ஸ்டோர் ஜெஃப்னாண்ட் அடிச்சிங்கன்னு சொன்னால் ஃபஸ்ட்டாக வந்து எங்கள்கிட்ட வந்து வரும். அதில் வந்து மெப்பை பார்த்து வந்து கொள்ளுங்க. ஓகே, நம்ம நன்றி அண்ணா. உங்களுக்கு நன்றி, வணக்கம். வந்ததுக்கு நம்ம ஸ்டாஃபுக்கு நன்றி. உங்களை பேச்சின் மத்தியில் நாங்கள் எடுக்கிறோம். அப்படி இல்லாம எல்லாருமே கஷ்டப்பட்டு எடுக்க நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் எத்தனை மணி? இப்போ நேரம் வந்து 10 மணி ஆகிட்டு. எங்கள் ஸ்டாஃப் வந்து 2:30 நம்ம இங்கே காலையில் நிற்கணும். லைட்டாக காட்டிவிடுங்க. நன்றி. ஓடினேன் லைட்டு தான் காட்டுச்சேன், லைட்டாக காட்டுச்சல இல்லை. ஓகே, சரி. ஓகே, தொடர்ந்து நீங்கள் இவட்ட சேனலே பார்த்து கொண்டோம். அடுத்த வார அப்டேட்டும் வந்து புது சாமான் வர அப்டேட் எல்லாம் வந்து நாங்கள் கேஸ் சங்கேட்டை வந்து யூடியூப்லேயும் வந்து நாங்கள் போட போகிறோம். அது மட்டும் இல்லாமல் டிக்டாக் பேஜ்லேயும் இருப்பேன். டிக்டாக் பேஜ்லேயும் நாங்கள் அதை வந்து பாட்டாக கட் பண்ணி போட போகிறோம். அதில் இருந்து நீங்கள் நேரடியாக யூடியூபுக்கு வந்து ஃபுல் வீடியோவும் பார்த்துக்கலாம். இவர்கிட்ட சேனல் தான் ஒரு முக்கியமான சேனல் எங்களுக்கு. என்ன கேட்டால் இவர்கிட்ட சேனலில் இருக்கிற வியூவர்ஸ் வந்து கூட, இவர்கிட்ட சேனலில் இருக்கிற வியூவர்ஸ் வந்து எங்கள்கிட்ட வந்து சாமான் வாங்குற தன்மையும் கூட. அதனால தான் நாங்கள் இவருக்கு வந்து கூட பொருட்களை காட்டுறது, லெந்தான வீடியோவும் போகிறதுக்கு காரணம். அதனால தொடர்ந்து இவர்கிட்ட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. என்ன கேட்டால் அடுத்த வீடியோ வந்து இவர்கிட்ட சேனல்லாம் பெறப்போகுது. அது சரி. ஓகே, see you, டாடா, பாய் பாய்.